அன்பு நான்காமின் உள்ளங்களே, இயேசுபிரானுடைய பிறந்த நாளை இங்கே அனைவரும் கூடி கொண்டாடுகிறோம். இதில் கிறித்துவ சமயத்தை சேர்ந்தவர்கள் யாராவது ஒருவராது இருப்பார்களா என்று தெரியவில்லை. யாரும் இருக்க மாட்டார்கள் என்று நினைக்கிறேன். அதனால் இந்துக்களாகிய நாம் என்றுதான் ஆரம்பிக்க வேண்டும். இது ஒரு நல்ல உதாரணம். உலக மக்களுக்கு இது ஒரு புதிய உதாரணம் அல்ல. நான் தான் இப்பொழுது முதலாக இந்துவாக இருந்து இதை செய்கிறேன் என்று சொல்ல முடியாது. குருநாத பிரம்மேந்திரர் அந்த கிறிஸ்மஸ் கொண்டாடுவார்னு கேக்கெல்லாம் வெட்டி கொண்டாடுவார். ஏற்கனவே ராமகிருஷ்ண பரமஹம்சர்லாம் அவங்களாமும் அந்த அனைத்து சமய கோயிலெலாம் கட்டியிருக்கிறாங்க. அங்கே அது பண்ண உண்மையை உணர்ந்தவர்கள். அதுமாதிரி ரமணராயனது முற்பிறவி ரமணரும் கொண்டாடுறாங்களே இல்லையோ, ஆனால் கீதைக்கு எந்த அளவிற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோமோ அந்த அளவிற்கு பைபிளுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும்னு ஒரு வரி மட்டும் சொல்லிட்டு போயிட்டார். அவ்வளோதான். அதனால் நீங்கள் பார்த்தீங்களான்னா, இப்போ ஷிரடி சாய்பாபா எடுத்திங்கன்னா ராம் ரஹீம் அப்படின்னு சொல்லுவார். ராம் அல்லா, அல்லா ராம்னு சொல்லுவார். அதனால் அந்த நிலை கடந்தவர்கள் எங்குமே அவர்கள் பார்ப்பதெல்லாம் வேறு. உள்ளம் அவ்வளோதான். உள்ளம் நல்ல உள்ளமாக இருக்கிறாயா, அவ்வளவுதான். சமய சண்டை என்பது அது வேறு. நீ வஸ்தியா, நான் வஸ்தியா, நான் மட்டமா, நீ மட்டமா. ஒரு விதத்தில் தான் சமய உணர்வுகளை ஒரே ஒரு சின்ன நன்மை அதில் இருக்கிறது. என்னென்னா, ஒரு சமயம் இன்னொரு சமயத்தை அழித்து விடாதபடி அதை பாதுகாக்கிறது. அவ்வளவுதான். ஒரு சமயம் ரைஸ் ஆகி நான் தான் அப்படின்னா நீ சாத்திகன்ற பேரில் கம்முன்னு இருந்த சமயம்லாம் காணாமல் போயிடுச்சு. சரிதா? அதனால் அந்த சமய சண்டைக்கு அந்த துணூண்டு வேல்யூ தான். 0.001 ட்ரில்லியன் தின்றாங்களே, அவ்வளோ வேல்யூ. என்னென்னா, அவங்க ஏதோ ஒன்று உருண்டு பரண்ட சண்டை கண்டை போட்டால் கூட நம்ம சமயத்தை காப்பாற்றணுன்ட்டு அது சார்ந்த விஷயங்கள், கோவில் வழிபாடுகள் இவைகளெல்லாம் அவர்கள் ஊக்கப்படுத்தி வைத்து கொண்டே இருப்பார்கள், தக்க வைத்து கொண்டே இருப்பார்கள். அந்த ஒரு விஷயம்தான் அதில் சின்னூண்டு லாபம்தான் அது. ஆனால் அதுக்கு பதிலாக சண்டை, நீ ஆனா யார் பெரியவன், குடிப்பிடி சண்டை, அப்புறம் பாருங்க வெட்டு குத்து மடியறது. இப்போ அவன் நம்ம சாமியை பேய்களை கும்புறீங்க, பிசாசுகளை கும்புறீங்கன்றது. எப்படா நீ சொல்வடியும் போய் சர்ச்சில் இருக்கிற இயேசு சிலையெல்லாம் உடச்சிட்டு வந்திருக்கிறான் போன வாட்டி ஒருத்தன் நியூஸில் காட்டுறாங்க. இவ்வளோ தான். இதுதான் அதிகமாக இருக்குது. இது ஏன் அதிகமாக இருக்கிறது என்றால், சமயங்கள் சொல்லுகின்ற இலக்கை மக்கள் தவற விடுகின்றனர். சமயங்கள் சொல்லுகிற இலக்கு நுட்பமான இலக்கு, நுட்பமான உண்மைகள். அது என்ன சொல்லுதுன்னா, உன்னை நீ சரிப்படுத்திக்கொள், நீ நல்லவனாயிரு. வெளியில் கோயிலெலாம் இல்லைன்னு சொல்லலை, ஆனால் உள்ளத்தை திருக்கோயிலாக்கு. திருமூலராக இருந்தாலும் உள்ளம் திருக்கோயில், உன்னுடம்பு ஆலயம். இயேசுபிரானாக இருந்தாலும் உள்ளத்தை தேவனது ஆலயமாக ஆக்கு. இது புறத்திலே கட்டப்பட்ட ஆலயங்கள் எல்லாம் ஒரு காலத்தில் அழிந்து விடும்னு சொல்கிறார். உள்ளத்திலே கட்டினால் அது என்று நிலைத்திருக்கும். இம்மாதிரியே தான் இருக்கும். இப்போது இது கொஞ்சம் கஷ்டம் மக்களுக்கு கடைபிடிக்கிறது. செல்ஃப் பர்ஃபெக்ஷன், செல்ஃப் ரியலைசேஷன். ஏன்னா முதல்ல நம்மளை நாமே ஆராய்ச்சி பண்ணிக்கணும். அதற்கு பிறகு நம்மிடம் இருக்கிற குறைகளை நமக்கு நாமே ஒத்துக்கொள்ளணும். ஆமாம், என்னிடம் இந்த குறைகள்லாம் இருக்கின்றன. அதற்கு பிறகு அந்த குறைகளை களைவதற்கு பாடுபட வேண்டும். அதற்கு பிறகு அந்த பாடுபட்டு அது வென்றோமோ தோற்றோமோ யாருக்குமே தெரியாது. அது ஒன்று இன்னைக்கு பாடுபட்டு நாளைக்கு பர்ஃபெக்ஷன் அடையிற ஒரு விஷயம் இல்லை. உள்ளத்தை திருத்தி கொள்வது என்பதும் எண்ண திருத்தம் என்பதும் அவ்வளோ சுலபமான விஷயம் அல்ல. இதை நம்ம வெளியில் போய் வெரிஃபை பண்ணுறதுக்கும் ஆள் கிடையாது. நமக்கு நாமே தெரிந்த விஷயம்தான். அதனால் இது கொஞ்சம் கடுமையாக தெரிகிறது மற்றவர்களுக்கு. இதை பின்பற்றுகிறது கடுமையாக இருப்பதனால் எளிதாக என்ன பின்பற்றலாம் அப்படின்னு ஒன்று டூஸ் அண்ட் டோன்ட்ஸ். இதை செய், இதை செய்யாதன்னு ஒரு லிஸ்ட்டு போடு. முதல்ல கட்டன்னு எழுதிட. உடனே அதை சாப்பிடக்கூடாது, சாப்பிடலாம், அதை சாப்பிடலாம்.
அவர் அப்படி பண்ணிக்கணும் அப்படி பண்ணிக்கணும் புறத்திலேயே அது பெரிய ஒரு பட்டியல் கொஞ்சம் கொஞ்சமாக தயாரிச்சோன்னா அது இவ்வளோ பெரிய சாஸ்திரம் ஆகிட்டோன்னே அடுத்து வர தலைமுறைக்கு உள்ளத்தை ஆராய்ச்சி செய், செல்ஃப் பர்ஃபெக்ஷன், செல்ஃப் ரியலைசேஷன் அந்த போதனை காணாமல் போயிட்டு அதுக்கு பதிலாக கோழியிலே எழுந்துக்கோ, உன்னை தண்ணி நீரோடு அதில் இப்படி சந்தியாவந்தனம் பண்ணு அப்படின்னா இங்கே என்ன இந்த மாதிரி. அப்புறம் கிறிஸ்துவ சமயம்னா அது வேறு மாதிரி, அப்புறம் சமணம்னா அது வேறு மாதிரி, பௌத்தன்னா அது வேறு மாதிரி, அப்புறம் இஸ்லாத்துன்னா அது வேறு மாதிரி. எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த புறச்சடங்கு. புறத்திலே இப்படி இப்படி செய், இப்படி இப்படி செய்யாது, புறத்திலே இப்படி இப்படி செய், இப்படி இப்படி செய்யாது. இப்போ வள்ளலாருடைய அந்த இதுவும் வந்து விடுது. அவங்களும் இதை போல் இப்படி பண்ண அப்படி பண்ண இந்த நிற உடை தான் அணியணும், இப்படி இப்படி தான் அணியணும். அப்போது இவங்க வரைக்கும் அதை கடைப்பிடிக்கும் பொழுது வரைக்கும் அது ஓரளவுக்கு நாம் வந்து சரின்னு சொல்லலாம். அனுஷ்டானங்கள் இதை அனுஷ்டானம் பண்ணு, ஜோதி வழிபாடு பண்ணு, அது அநாகதங்கிற இதயத்திலிருந்து ஆரம்பிய தியானத்தை அப்படின்னு சொல்லிட்டு, அதே போல் புலை கொலை தவிர்த்தல் வேண்டும். இந்த மாதிரி வரும் பொழுது ஜீவகாருண்யமாக இரு, இந்த மாதிரி எல்லாம் அது அதனுடைய இதனுடைய கோட்பாடுகள் வேறு மாதிரி. இவைகளை அனுஷ்டானம் வரைக்கும் நம்ம வந்து அவங்கவுங்க விருப்பம் அப்படின்னு சொல்லிட்டு விடலாம். ஆனால் இது போய் இன்னொரு சமயத்தை போய் தொடுது பார், அந்த இடம் தான் சிக்கல். இவன் போய் நான் தான் கரெக்டு நீ தப்புன்றான் பார், அந்த இடம் பிராமணனை விட்ட நீ தப்புன்னு சொல்ல மாட்டான், நான் தான் கரெக்டுன்னுவான். ஏன்னா அது உள்ள நீ தப்புன்றதை அடங்கிட்டு அவ்வளோ திறமையாக வெறுப்பேற்றுறது அவனுது. அதனால் இதை வந்து இந்த அளவிற்கு தான் அனுஷ்டானம் செய்கிற வரைக்கும் தான் இவைகளை வந்து ஆதரிக்கலாம். ஆனால் இன்னொரு சமயத்தை போய் தொட்டு இதை தான் சுவாமி விவேகானந்தர் ரொம்ப அற்புதமாக சிகாகோ மீட்டிங்கில் முதல்ல அமெரிக்காவில் போய் பேசும்போது இதை பேசுகிறார். நான் சின்ன வயசில் படிக்கும்போது இது எனக்கு பதிஞ்சிடுச்சு. இப்போ ஒருத்தவங்க ஒரு சமயம் சொல்கிறாங்க, உங்கள் சமயம் என்ன சொல்லுது, என்னுடைய சமயம் என்ன சொல்லுது, ஒருத்தவங்க ஒரு பேசுகிறாங்க. எங்கள் சமயம் தான் உயர்ந்தது, உங்கள் சமயம். இதில் ஒரு வேடிக்கை என்னென்னா, இந்து சமயத்துக்கு நாங்கள் யாருமே இல்லை பேசுறதுக்கு. ஏன்னா அவ்வளோ காட்டு பிராண்டி சமயம். பிராமணர் என்ன பண்ணி வச்சுருந்தாங்கன்னா பிராமணிசம்னு வச்சு அதில் அவங்க வாங்கி வச்சுருந்தானுங்க. பிராமணிசம்னு ஒரு சமயமாக பேசுறதுக்கு தான். அது இந்தியாவில் இருக்கிற இந்து சமயம்னு பேசாமல் பிராமணிசம்னு அதுக்கு பேர், அந்த எம்பளம்லாம் வச்சுருக்கலாம். அதில் பார்த்தீங்கன்னா பிராமணிசம்னு இருக்குது. கிறிஸ்டியானிட்டி, புத்திசம், பிராமணிசம்னு இருக்குது தவிர இந்துசம் அவ்வளோ கிளாடிங்க வேணுங்க, சரிதான். அப்போ தான் பார்த்தா இந்துசம்னு பேசுறதுக்கு யாருமே இல்லை. அப்புறம் இவர் தான் பேசுகிறாரு. அப்போ சொல்கிறாரு, எல்லாரும் அவங்கவுங்க சமய வசதி நீங்கள் பேசுனீங்க, நல்லா தான் இருந்தது, அப்படி எடுத்து சொன்னால் தான் மக்களுக்கு புரியும் என் சமயத்தில் எந்தெந்த உயர்வுகள் இருக்கிறது உன்னுடைய, அது மாதிரிலாம் சொல்ல போகுது. ஆனால் எல்லாருமே ஏதோ ஒரு விதத்தில் இன்னொரு சமயத்தை அட்டாக் பண்ணுறாங்க மறைமுகமாக. இப்போ உருவ வழிபாடு செய்யாதவங்க உருவ வழிபாடு தவறு அப்படின்ற அந்த அந்த சப்ஜெக்டை அட்டாக் பண்ணுவாங்க. அதே போல் இவங்க வந்து அசைவ உணவு சாப்பிடு தவறு, பிராமணிசம்ன்றதில் பேசுகிறவன் என்ன சொல்லுவான், அந்த பீஃப்லாம் சாப்பிட்றது தப்புன்னு இவன் பேசுவான். அப்போ அவன் இன்னொருத்தன் என்ன சொல்ல, இப்போ இஸ்லாத்தில் இருக்கும்போது அவங்க வந்து பன்னிக்கறி சாப்பிடக்கூடாது, ரொம்ப பேருக்கு தெரியாது. அவங்க வந்து பன்னிக்கறி சாப்பிடக்கூடாது அவங்க, அதனால் அதெல்லாம் பன்னிக்கறி சாப்பிட்லாம் அப்படின்னு இவங்களும், அதெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு அவங்களும் டப்புக்குன்னு இப்படியே இருக்கும். ஆனால் விவேகானந்தர் மட்டும் என்ன சொன்னாருன்னா, உங்களுக்கு அது ரொம்ப பிரசித்தமாக மை டியர் அமெரிக்கன் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ்னு ஆரம்பித்து விவேகானந்தர் பேசுறது நல்லா பிரபலப்படுத்தி வச்சுக்கிறாங்க. இங்கே வரைக்கும் பிரச்சனை நல்லா தான் இருக்குது. வெளிநாடு போன ஒருத்தர், அமெரிக்கா போனவர் சொன்னார், விவேகானந்தரை பற்றி அமெரிக்கா பூரா தெரிஞ்சிருக்குதுன்னு நினச்சி நான் போய் கேட்டேன், அங்கே யாருக்குமே தெரியலன்னாரு. யாருக்குமே தெரியல அங்கே அப்படியான்னாங்க. அதில் அந்த சப்ஜெக்டில் உள்ள நுழைஞ்சவங்களுக்கு தெரியும். அந்த கிறிஸ்துவ அமைப்பு இந்த மாதிரி அமைப்புகளில் இருக்கிறவங்களுக்கு அது வந்து தெரியும். போன ட்ரம்ப்பு போன விசிட்டு இந்தியாவுக்கு வரும்போது கூட விவேகானந்தர் பற்றி நல்லா பேசிட்டு போனார். அது மாதிரி அதெல்லாம் டீப்பாக போகிறவங்களுக்கு தெரியும். இப்போ அவர் என்ன சொன்னார்னா, இந்துயிசம் வந்து என்ன சொல்லுதுன்னா,
உன் உன் சமயம் தவறு என்று சொல்லுகிற அந்த நொடி என் சமயம் தவறாகி விடுகிறது. அந்த இதில் அடிச்சாராங்க. அங்கே எல்லாருமே அவங்கவுங்க சமயம் வசதின்னு பேசினாங்க. ஆனால் இண்டீசத்தினுடைய உயர்வு என்னன்னா, உன் சமயம் தவறு நான் எப்போ சொல்கிறேனோ அப்பொழுது என் சமயம் தவறாகி விடுகிறது. இதுதான் இண்டீசம் சொல்லுதுன்னு சொன்னார். எவ்வளோ பெரிய விஷயம் வித்தியா. அதில் தான் ரொம்ப ஹிட்டான. யாருமே அது மாதிரியே சொல்ல, எல்லாம் சண்டை போட்டு தான் தயாராக இருந்தான். இதே போல தான் நான் சொல்லுவேன். நான் சின்ன வயசில் அது படித்தது. இருந்தாலும் இண்டீசம் அப்படின்ட்டு நல்லா கொண்டு வராங்க. அதற்கு பிறகு என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையும் மெதுவாக இயேசுபிரான் உணர்த்தியது, புத்தர் பெருமானிடம் உபதேசம் பெற்றது, அண்ணாமலையார் தரிசனம், விநாயக பெருமான் தரிசனம், முருகப்பெருமான் சித்தத்தில் சிவலிங்கம் காட்டியது, அம்மை நீ காளிதாசன் சொல்லி நேரடியாக பேசுறது, மனசுக்குள்ள பேசாமல் நேரடியாக பேசுவது, இப்படி என்னுடைய வாழ்க்கை என்றது இந்த மாதிரி செல்வதனால் என்னுடைய பிரச்சாரம் என்பது இதே போலத்தான் இருக்கும். இப்போ நான் வரத்துக்கு முன்னாடி கூட பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு இயேசுபிரான் பிறந்த நாள், கிறிஸ்மஸ் நம்ம ஆளுங்க யாருமே சொல்ல மாட்டாங்க. இயேசுபிரான் பிறந்த நாள், இயேசுபிரான் பிறந்த நாள் சொல்லுவாங்க. தான் சரியான உண்மையும் கூட. நீங்கள் வரும்போது பார்த்தீங்கன்னா புத்தர் பாட்டு பாடின்னு இருந்தது. இங்கே அந்த பென்ட்ரைவெல்லாம் சேர்த்து வச்சா போட்டு விட்டுனா அதுபான வரிசையெல்லாம் போடும்போது புத்தர் பாட்டு பாடினது. இது இயேசுபிரானுடைய விழா வச்சு என்ன புத்தர் பாட்டு போடுறீங்கன்னு கேட்குறதுக்கு யாருமே கிடையாது. ஏன்னா நம்ம அன்பர்கள் அதை போல் எல்லாருக்குமே இதெல்லாம் பிடிக்கும். அதான் இங்கே இருக்கிற ஸ்பெஷாலிட்டி, சிறப்பு அம்சம் என்னன்னா, இங்கே வந்தால் அளவாக கூட்டம் வர வரைக்கும் இது என்னால் செயல்படுத்த முடிகிறது. ஒருவேளை பின்னால் நிறைய பேர் கனவுல கண்டிருக்கிறாங்க, ரஷி பிச்சின்னு போய் சாமி ஆசிரமத்தில் அப்படின்னு சொல்லிட்டு. பெங்களூர் ஏரியா சொன்னார். அப்போ அவங்க வீட்டில் இருந்தபோது கூட எனக்கு திடீர்னு ஒரு கனவு வந்தது. இந்த மாதிரி திருவண்ணாமலை பக்கம்னார், ஒரு ஆசிரமம் இருக்கு. பலூனை அவர் ஆமோதிக்கிறார். திருவண்ணாமலை பக்கம் ஒரு ஆசிரமம் உங்களுக்கு இருக்குது, ஆனால் சின்ன ஆசிரமம் தான் இருக்குது, ஆனால் ரஷ்ஷு பிச்சின்னு போகுதுன்னாரு. ஒரு கனவு வந்து எனக்கு இந்த மாதிரிலாம் வராது. இந்த மாதிரி ஒரு கனவு வந்து இப்போ நம்ம அன்பர்கள் ஒருத்தருக்கா அந்த கனவு வருது, நிறைய கூட்டம் வருது சாமி அப்படின்னு. ஸோ அந்த கூட்டம் வரும்போது கொஞ்சோண்டு இதையெல்லாம் அமுல்படுத்துவது சிரமமாக இருக்கும். எப்படி அந்த சும்மா என்ன தான் ஏதோ சொல்கிறாங்க, அந்த சாமியார் என்ன தான் பார்த்து போகலான்னு வந்தேன்ற ஆள் வரும். அதெல்லாம் என்னதான் இருந்தாலும் அதெல்லாம் ஒத்துக்க முடியாது அப்படின்ற ஆள் இருக்கும். இந்த மாதிரி விதவிதமாக இருப்பார்களால். இப்போ நம்ம நான் இயேசுவை வைத்திருக்கிறேன், அதனால் கிறிஸ்துவர்களே இங்கே வாருங்கள், செயின்ட் பீட்டரான என்னோட ஒரு கிறிஸ்மஸ் கொண்டாடுங்கள். இது சாதாரணமாக சொன்னால் வர மாட்டாங்க. அப்படின்னு அப்படி கையை அப்படி வச்சுன்னு, வாருங்கள் கிறிஸ்தவர்களே, செயின்ட் பீட்டரோட ஒரு கிறிஸ்மஸ் கொண்டாடலாம் வாருங்கள் அப்படின்ட்டு நான் போதும், அவ்வளோதான் பிச்சின்னு போயிடும். கொஞ்சோண்டு எமோஷன் தேவைப்படும் ஜனங்களுக்கு. சொன்னோடனே நம்ம ஆளுங்களாம் தெரு போய் அடுத்த கிறிஸ்மஸ்க்கு வாருங்கள் தோழர்கள், ஆசிரமத்தில் சத்தை நிறைய குட்டிக்குது, வாருங்கள் தோழர், வாரி சுத்தப்படுத்துங்கள் தோழர்கள். அந்த மாதிரிலாம் நம்ம அது மாதிரி சொல்ல முடியாது. அதனால் கிறிஸ்துவர்கள் நான் இயேசு வரைக்கும் கும்பிட்டுட்டு போகிறேன், நீங்கள் கும்பிட்டுட்டு போக முடியாது இல்லையா? அதே மாதிரி புத்திஸ்ட்டுங்க கிட்டத்தட்ட எல்லாம் ஒழிச்சிட்டாங்க. புத்தம் சமயத்தில் பிராமணன் வஞ்சி அவன் என்ன பண்ணான்னு சொன்னேன். பாவம் அந்த காலத்தில் அவங்க கொஞ்சம் உஞ்ச விருத்தின்னு பிச்சை எடுத்து தான் சாப்பிட்னு இருப்பாங்க இல்லையா? அப்போ வயசான காலத்தில் அவங்க அப்பா அம்மாவை வச்சு காப்பாற்றுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் பொழுது, அதனால் கொஞ்சம் காலி பண்ணிடுறது பொழுது அவங்கள வயசான காலத்தில் என்னத்துக்கு அதை அவங்களுக்கு எப்பவுமே பிராமணனுக்கு கொடிய செயலையும் செய்யணும், அதை கடவுள் பேராலையும் செய்யணும், அதை நம்ம மனசாட்சி உறுத்தாமல் பார்த்துக்கணும். இது இவர்களுடைய ஒரு குணமாக இருக்கிறது, பிறவி குணமாக. அதனால் புத்தசாமி அப்போ கோள் வச்சிருந்த போது புத்த பிராமணன் எழுதிட்டானுங்க இல்லையா? ஒரு பிராமணன் அவங்க அப்பா அம்மாவே கொலை செய்தாலும் ஒரு பாவம் சேராதுன்னு எழுதிட்டாங்க. அதான் பிராமணன். மாற்றி பேசுதுங்கள்ல, இந்த பாப்பாத்திங்க எல்லாமே மாற்றி ஏமாற்றி பேசுதுங்க இல்லையா? எல்லாம் இதை பேசி அவங்க சமயத்தை அவங்களுடைய ஜனங்களை திருத்தலாம்ல.
ஏன்டா இப்படி பண்ணீங்க, அதனால தாண்டா புதுசாமி அழிஞ்சுதுன்னு. சரி சரி, அது மாதிரி இருந்தால் ஏன் இது மாதிரி அவன் எழுதும் போதே தடை பண்ணிடலாம், இப்படிலாம் எழுதாத, அது மாதிரிலாம் கிடையாதுன்னு. பிராமணனுடைய கெட்ட குணமே என்னன்னா, சாதா பிராமணனுடைய கெட்ட குணம், அசாதாரண பிராமணன் இப்படி பொய்ய சொல்லும் போது இவன் கம்முன்னு இருப்பான். நம்ம பார்த்துக்கா, நம்ம ஆளுவா, நம்மவா, ஏதோ பழக்கிறதா தான், ஏதோ சின்னதாக அப்படி பண்ணிட்டு போகிறா, இருட்டுமா என்ன இருக்கும் அப்படின்னு இதெல்லாம் அலோவ் பண்ணுறது. அது பெரிய பெரிய விஷயமா இருக்கும் அது நம்மளுக்கு. பகீர்னு. அதே போல் இதெல்லாம் இருக்கிறது. அதனால் இங்கே வரும்போது பிராமணர்கள் கொஞ்சம் வராமல், கொஞ்சம் எங்களுக்கு நிம்மதியாக இருக்க விடுங்க எங்கேயாவது அப்படின்னு நான் அப்பப்போ ஒரு ரெக்வெஸ்ட் வைக்கலான்னு பார்க்குறேன். ரஷ்யெல்லாம் வர ஆரம்பிச்சிடுச்சுன்னா, ப்ளீஸ் டூ நாட் டிஸ்டர்ப் அஸ் பிராமின்ஸ்னு என்ன ஒரு போர்டு கிட்ட வச்சு. ஏன்னா நான் சின்ன வயசில் பார்த்தேன் ஒரு பத்திரிகையில், பிராமண சங்கம் மீட்டிங் போடுறோம் சொல்லி கீழே ப்ளீஸ் டூ நாட் டிஸ்டர்ப் அஸ் நான் பிராமின்ஸ் போட்டு நான் போட்டான் சார். துக்ளக்கில் விளம்பரம் கொடுத்து வச்சுருந்தான். சின்ன வயசில் பார்த்தோன்னே ஷாக்கிங்காக இருந்தது. எவ்வளோ கேவலமாக நம்ம கேவலமாக ட்ரீட் பண்ணுவோன்னா, ஜஸ்ட் அவங்களுக்கு அதை திருப்பி சொல்லலை, ப்ளீஸ் டூ நாட் டிஸ்டர்ப் அஸ் பிராமின்ஸ் அப்படின்னு மட்டும் போட்டு வச்சுட்டு முதல்ல கொஞ்சம் அதை அவனாவதே கேட்குறதா, அதெல்லாம் அவ்வளோ சாதிகள் எவ்வளோ திட்டினாலும் நாங்கள் வாங்கிக்கிறோம் அந்த மாதிரி அதில் டெக்னிக்காக சொல்லுவாங்க. அடுத்தது இந்த மாதிரி எதனா செய்யலாம். யார் வந்தாலும் அந்த வழி என்ட்ரன்ஸை இப்படி இயேசு பார்த்துட்டு அப்படியே புத்தரை பார்த்துட்டு அப்படியே அங்கே போய் அதெல்லாம் பார்த்துட்டு வர மாதிரி அந்த வழியே இப்படி அமுச்சிட்டோம்னா என்ன, அங்கே மலை ஏறும்போது எல்லாம் வைக்கிறவங்கல்ல, பிள்ளையார் பார்த்துட்டு கன்னிமலை கணபதி சபரி மாதா அப்படி எல்லாம் பார்த்துனாடி அது மாதிரி கொஞ்சோண்டு பண்ணால் ஆட்டோமேட்டிக்காகவே எல்லாரையும் தரிசனம் பண்ணிக்கின்னு வர மாதிரி கூட வைக்கலாம். இப்போ வேணாம், இப்போ ஜனம் ரொம்ப கம்மியாக தான் இருக்குதாங்க. அப்போ சொல்கிற மாதிரி ஏன்னா கை தட்டிட்டுனாங்க அங்கே போட்டுடுறான். கோயிலெலாம் சொல்கிறாங்களா அவனுக்கா பாப்பா போகிறப்ப உங்களா ஜீர்ணிக்க முடியாது. கை தட்டுறாங்க, அவங்களுக்கு பிடிச்சது கை தட்டுறாங்கன்னா உனக்கு கை தட்டுறதோட உனக்கு ஒரு கும்பலம் இருக்குது உனக்கு அப்படின்னு போகிறேன். அதனால தான் இப்போலாம் அந்த வீடியோ சொல்ல, சும்மா எதை பயந்துடாதுப்பா, சும்மா ஒரு 10 பேர் தான் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டுன்னு வச்சுக்கேன். அவன் 10 பேர் தானா சொல்லிட்டு அந்த வயிறு எரியறது கொஞ்சம் கூட பாதி ஆஃப் பண்ணிப்பான். பாதி ஆஃப் பண்ணிட்டா கொஞ்சம் நம்ம தப்பிச்சிக்கலாம். பெரிய அளவில் பிளான் பண்ணாமல் அவனோட வயிற்றுல கொஞ்சோடு நம்ம தணித்து, அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா, பெருசாக என்னன்னு இது பண்ணிக்காத அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இந்த மாதிரி கொஞ்சோண்டு இதெல்லாம் செய்யலாம். செய்யும்போது இந்த ஒத்த எண்ணமுடையோர் அதுதான் தேவை. புத்தரும் சொல்கிறாரு, அதுதான் எல்லாருமே அதுதான் வளர்ப்பு மண்மொழி கொண்டு அந்த ஒத்த எண்ணமுடையவர்கள் ஒன்றாக இருங்கள் அப்படின்னா அப்பொழுதுதான் அந்த எண்ணத்துக்கு வலிமை கிடைக்கும். அந்த மாதிரி இதுவெல்லாம் இப்போ நம்ம இந்த சமயம் கடந்த ஒரு நிலையில் இருக்கும் பொழுது அதுவும் நான் பிராமின் அன்பு, நான் பிராமின் உள்ளங்களேன்னு ஆரம்பிக்கிறேன். அதனால் நான் பிராமின், எல்லாரும் நான் பிராமின்ஸ் தான். இயேசு பிரானா நான் பிராமின் தான், புதர் பெருமானா நான் பிராமின் தான், அண்ணாமலையார் உண்ணாமலை அம்மா விநாயகர் ஊரரை பற்றிய தகவல் தெரியல. அவங்க இங்கேருந்து உருவான தொட்டு அவங்களும் வள்ளியம்மை, வள்ளி குறத்தி தானே, குறவள்ளி தானே. அதனால் அந்த மாதிரி தான் வெளியிலிருந்து வந்த இவங்க இல்லை. குருநாதர் பிரம்மேந்திர இந்த பிரிவில் தான் பிராமணர். அது எந்த விதத்தில் பிராமணர் தெரியல. ஒருவேளை ஆதிசைவ குலத்தை சேர்ந்த அந்த பிராமணர்களாக இருக்கலாம். ரமணர் போன்றவங்கெல்லாம் பிராமண லிஸ்ட்டில் வரமாட்டாங்கன்னு சொல்கிறாங்க, இப்படி வருவாங்கன்னு. அந்த மாதிரி இருக்கலாம். ஏதோ ஆகக்கூடிய பிராமணர் இருந்தாலும் அவர் உடைச்ச அளவுக்கு யாரும் ஜாதியை உடைக்கலை. வர்ணாசிரமன்றது இடைச்சர்கள் எல்லாம் சொல்லிட்டார். அவர் மனுஷன் அடிக்கிற கூத்து அதெல்லாம் ஒரு பெருசாக சீரியஸாக எடுத்துக்காதீங்க அப்படியெல்லாம் சொல்லிட்டு ரொம்ப போல்டாக இருக்கும். ஒரு ஸ்டேட்மெண்ட்லாம் பார்த்தீங்கன்னா, எத்தரப்பு மக்களையும் இறைவன் பிரிக்கவில்லை, சமயங்களே ஜாதிகளை பிரித்தவர்களை நியாயப்படுத்தியது. உங்களுக்கு சொல்ல முடியாது, சமயம் சிரித்தது போல் இறைவனும் சிரித்தான்னு சொல்கிற ஒரே போல்டு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தவர் பிரம்மேந்திர ஒருத்தர். எல்லாம் பயப்படுவாங்க. அது மாதிரி இறைவன் சிறுத்தான் நான் சொல்கிறேன், அது எப்படி இறைவன் சிறுத்தான்னு சொல்கிறான். செம்ம போல்டு ஸ்டெப். அவரை மாதிரி புனித இதயங்களை பிரித்த சமயத்தின் பிடியிலிருந்து இறைவனை பிரி என் போன்ற சீடர்களுக்கு அவர் கொடுத்த கட்டளை அதுதான். சமயத்தின் பிடியிலிருந்து இறைவனை பிரி, அவ்வளோதான். புனித இதயங்களை பிரிக்குது இது. இயேசு ஒரு புனித இதயம், புத்தர் பெருமான ஒரு புனித இதயம் இல்லையா? இவங்களை எல்லாமே பிரித்து நீ கிறிஸ்டியான்
நீங்கள் வந்து புத்திஸ்ட்டு என்ன அந்த மாதிரி இப்போ சண்டை போட்டு வைக்கிறது இந்த சமயம். அதனால் புனித இதயங்களை பிரிக்கிறது தானே. புனித இதயங்களை பிரித்து சமயத்தின் பிடியிலேருந்து இறைவனை பிரி. இப்போ பாருங்க, தெரிஞ்சே தெரியாமல நான் தானே செய்கிறேன் இல்லையா? புனித இதயங்கள் இயேசு பிரானுடைய வகுப்பு எடுக்கிற புத்தர் பெருவான் அவர் குரு கட்டளை அனுபவம் இல்லாமல் பேசக்கூடாது அப்படின்ட்டார். என்னதான் இருக்கட்டும், சமய சண்டை ஏன் வருதுன்னா அனுபவம் இல்லாமல் புசந்து பேசுகிறான் அவன். அது ஈஸியாகுது அவனுக்கு. இந்த புஸ்தகம் அப்படி போட்டுக்கிறது, அந்த புஸ்தகம் அப்படி போட்டுக்கிறது, அந்த புஸ்தகன்றதை சாஸ்திரம் வேற ஒன்றும் கிடையாது. சாஸ்திரத்தில் அப்படி சொல்லிக்கிறது, சாஸ்திரத்தில் அப்படி சொல்லிக்கிறது. அதனால அவர் சொல்றார் புசத்தெந்து பேசாது. என்னோட சீடர்கள் சொன்னார், மற்றவங்களாம் எப்படி எனக்கு தெரியாது, புசத்தெந்து பேசாது, எந்த ஒரு புத்தகத்தின் பிரதிநிதியாகவும் உன்னை ஆக்கி கொண்டு விடாதேன்னு சொன்னார். புஸ்தகத்திலேருந்து பேசுது, அனுபவத்திலேருந்து பேசு. இப்போ அனுபவத்துக்காக எல்லாத்தையும் எனக்கு தெரியும். அண்ணனூரில் இருக்கும்பொழுது ஈவன் பிஇ படிக்கும்போது என்னை சுற்றி ஒரு சின்னதாக ஒரு சர்க்கிள் இருக்குது. அவங்களுக்கு பகவத்கீதைலாம் சொல்லி கொடுத்துன்னு இருப்பேன். அந்த புத்தகத்தெல்லாம் வச்சு சொல்லி கொடுத்துன்னு இருப்பேன். அண்ணனூர் போனால் அங்கே என்னை சுற்றி என்னுடைய உறவினர் இப்போ கூட வருவாங்க. எல்லாம் 50, 40, 50, 60 இது ரேஞ்சில் வந்துட்டாங்க எல்லோரும் என் கூடவே. இருந்தாலும் எல்லாம் வந்து நான் அவங்களுக்கெல்லாம் அப்போ பசங்களாக இருப்பாங்க. எல்லாம் அக்கா பசங்க, பெரியம்மா பசங்க, சித்தப்பா பசங்க, எல்லாம் அவங்களுக்கு எல்லாம் வகுப்புலாம் எடுப்பேன். எல்லாத்தையும் நிறுத்துன்னார் பிரம்மேந்திரன். எல்லாத்தையும் நிறுத்த சொன்னார். ஞானத்தை பற்றி அதில் எடுக்கிற, அதில் போட்டுக்கிறத தான் எடுக்கிறத, உனக்கு என்ன ஞானம் வரலையே நிறுத்தின உண்மை இல்லையே. பசங்களுக்கு ஒரு முக்கால்வாசி பாடம் எடுத்து அப்புறம் நிறுத்திட்டு என்னன்னா, இல்லை சாமி சொல்கிறாரு, அவர் சொல்கிறதான் சரி, உனக்கே என்ன ஞானம் வரல, அதுக்குள்ளே நீ என்ன ஞானத்தை காட்டிலும் தூய்மை தருவது வேறு எதுவும் இல்லை, அர்ஜுனோ ஞானத்துக்கு அடைய பாடுபடன்னு சொல்கிறாரு அப்படின்னு ஒன்று. அப்போ கேட்குறவங்களுக்கு என்னென்னா, இவருக்கு அப்போ ஞானம் வந்து நம்மளாம் ஞானம் அடைய பாடுபடணும் அந்த எண்ணம் தான் வருமே தவிர, ஆனால் உனக்கே ஞானம் வரலையே. என்னடா இது. அப்போ உண்ணாமலை சொன்னது கரெக்டு தானே, ஞானம் வந்தால் தான் நீ பரிசுத்தமாவேன்னு 19 வயசில் சொன்னாங்களே, அதை வந்து 24 வயசு 25 வயசில் பிரம்மேந்திர சொல்கிற. அப்போ கரெக்டு தானே. டக்குன்னு மூடிட்டேன், அதெல்லாம் போல்டாக எல்லாத்தையும் மூடிட்டு, இல்லை நான் எடுக்கலை, குரு சொல்கிறத நான் கடைப்பிடிக்கணும். சாமியில் தெளிவாக சொல்கிறார், உனக்கே ஞானம் வரல, நீ எங்கள் ஞானத்தை பற்றி பாடம் எடுக்கிற. உங்களையும் மூடிட்டேன். இன்னமும் அதுக்கப்புறம் அவங்களுக்கு கம்ப்ளீட் பண்ணவே இல்லை அந்த பாடல்லாம். அப்புறம் தனியாக கொட்டா போட்டுன்னு ஜபதம தியானம், வல்லாருடைய தனித்திரு, பசித்திரு, விழித்திரு, அந்த தனிமையில் தான் இருப்பாங்க. அது தெரியும். நம்ம கமல் சாமிகிட்ட கேட்டுங்க. அப்போ நான் அங்கே அண்ணன்பூரில் கொட்டனை இந்த மாதிரியான கொட்டா போட்டு தனியாக இருக்கிறது. அவர் டெய்லி நைட்டில் 10 இட்லி வாங்கிட்டு வருவார். அவர் ஆஃபீஸ் முடிச்சுட்டு அந்த 10 இட்லி மட்டும் தின்னுட்டு இவ்வளோ வருஷம் இருந்தால், அதுக்கப்புறம் அந்த கொட்டா உள்ள இருந்துட்டு ஒரு கஞ்சி எடுத்துன்னு வந்து நீங்கள் அந்த கதில் மாட்டிட்டு போயிட்டாங்க. பெரியம்மா நல்லா ஆதரவு கொடுத்துருந்தாங்க. அவங்க பெரியம்மா வீட்டு இதெல்லாம் மாட்டிப்பேன். நான் எப்போ ஓடுமோ அதை எடுத்து குடிச்சிட்டு வச்சுப்பேன். பண்டிகைலாம் என்னை கூப்பிடக்கூடாது. தீபாவளி வா, பொங்கல் வந்து சாப்பிடுன்னு கூப்பிடக்கூடாது. நான் எப்போ வெளில வரணும் அவ்வளோதான். ரொம்ப ஸ்ட்ரிக்டாலாம் இருப்பேன். அது மாதிரிலாம் இருந்த தவ காலம் அது. குருநாதர்கிட்ட போனால் அப்படி எலும்புந்தோளுமாக ஆயிடுச்சு. அப்போ போனால் அதான் மற்ற பிராமியில் பற்றி தெரியுமே, நல்லா நக்கல் அடியில் நம்பர் 1 அவங்க தான். நீங்கள் எவ்வளோ அவார்டு ஒன்றா கொடுக்கலாம். நக்கல் அவார்டுன்னு ஒன்று வச்சு கொடுத்தீங்கன்னா பாப்பத்தையும் போட்டி போடணும் வாங்குவோம். உங்களால் ஒன்றுமே கிட்ட கூட போக முடியாது. நக்கலுக்கு ஒரு அவார்டு, புழுவுக்கு ஒரு அவார்டு கொடுத்தா அவங்கள அடிக்கவே முடியாது. தெரியுதா? நம்மளாலாம் புழுவான், ஆனால் அவன் புழுவுறதே தெரியாத புழுவணும். அதான் பார்ப்போம் புழு. நம்ம புழுவுக்கு வந்து கெட்டிக்காரன்னு பொய்யும் புரட்டை 8 நாளில் மாட்டிக்கும். 8 நாளில் மாட்டிப்போம் நம்பால் புழுவுனா. ஆனால் பாப்பான் புழுவுனா நின்று நழிச்சு 500 வருஷம் 1000 வருஷம் ஏமாத்திச்சு பற்றியா. இப்போ கீதையில் வர்ணாசிரம தர்மம்னு ஸ்லோகம் சொல்லணும்னா, 4 ஜாதிகளை நானே படைச்சேன்னு கிருஷ்ணரே சொல்லிட்டாருன்னு இவ்வளோ பேர் நம்பின்னு வந்துட்டானுங்கள். இவ்வளோ வருஷம் 2000 வருஷம் நம்பிட்டானுங்க சார். அதை தான் நான் சொல்ல வரேன். நின்று நினச்சி 2000 வருஷம் ஏமாத்தம் பாப்பான் புழு. அப்போ என்ன அர்த்தம்? பாப்பான் புழுன்றது புழுவுறான்றதே கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு யார் புழுவுறான்னா அவன் தான் நம்பர் 1 புழுவன். இப்போ பாப்பாத்தீங்களே சேர்ந்துக்குச்சிங்க, நம்பர் 1 புழு வச்சுங்க. சரிதா? எங்கேருந்து இவங்களெல்லாம் மீட் எடுக்குது? உங்களை மீட் எடுத்தலை. ஏன்னா நீங்கள் என்கிட்ட வரீங்க, நான் போட்டு உழுகுன்னு உழுக்கி நான் இங்கே 25 வருஷமாக போட்டு அரையறையன்னு அரைச்சி போட்டு கலக்கி எல்லாரையும் அரைச்சி தூக்கி போட்டு பண்ணதில்ல. உங்களுக்கே தெரியாமல் உங்களுக்கு பாதி ஞானி ஆகிடுவீங்க. நீங்கள் யாருன்னா அதனா ஜாதி நாட சும்மா கடை அப்படின்ட்டு போயிட்டே இருப்பீங்க. இருக்கிற வேலையை பாரு அப்படின்னு சொல்லிட்டு.
என்னுடைய அதிர்ஷ்டம் அந்த குருநாதர் சொன்ன அனுபவத்திலிருந்து பேசு. அப்போது நான் இப்போ இந்த இயேசுபிரானுடைய கிறிஸ்மஸ் கொண்டாடணும் அப்படின்னா கூட எனக்கு அப்போ அனுபவம் வேணும். அப்போது உங்களுக்கு தெரிஞ்சது தான் அந்த நடராஜர் அபிஷேக கைங்கரியத்தை பிராமணர்கள் கெடுத்துட்டது குருநாதர் கட்டின கோயிலுக்கு. நிறைய பல வகுப்பில் நான் சொல்லியிருக்கிறேன். அப்போ அதனால் ஒரு 3 மாதம் நான் ரொம்ப அப்செட் ஆகி இன்னும் தனிமையில் இங்கே யார்கிட்டையும் பேசாமல் கொள்ளாமல் இருந்தப்போ தான் சரஸ்வதி தேவி ஏனென்று கேட்பேன் நானே அவங்களுடைய ஸ்டேட்மெண்ட் நான் எதிர்பார்க்கவே இல்லை. அந்த நான் வருத்தப்படுறது அப்போ அந்தளவுக்கு அவங்களுக்கு போய் ரீச் ஆகிடுது. ஏனென்று கேட்பேன் நானே அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அப்போ தான் இயேசுபிரான் சந்தித்து சினிமா படம் போல் காட்டி நான் எப்படி செயின்ட் பீட்டராக இருந்து, எப்படி சம்பந்தனாக இருந்து, எப்படி அழிந்து விட்டு இந்து சமயத்தை எப்படி நான் தூக்கி நிறுத்தணும் எல்லாத்தையும் காமிச்சிட்டு எழுந்துருன்னார். இதுக்காக வருத்தப்பட வேண்டிங்க அவங்க தானே தவிர நீ இல்லைன்னார் இயேசுபிரான் இந்த பிறவியில். நீ இல்லைன்னார். எவ்வளோ பெரிய உதவி பற்றியா நீங்கள் நினச்சி கூட பார்க்க முடியுமா? அப்செட் ஆகி நான் இருக்கிறேன். நான் அந்த சினிமாவில் காட்டுற மாதிரி தெய்வமே கடவுளே என்னை இப்படி ஏமாற்றிட்டாங்க, என்ன இப்படி பண்ணிட்டாங்களா, அந்த மாதிரிலாம் புலம்புறதெல்லாம் நான் அவன் அப்செட்டாக. சரி நம்ம இறை அனுபூதியெல்லாம் பெற்றுட்டோம், எல்லாம் பண்ணிட்டோம். நம்ம அந்த கபாலத்தின் வழியாக உயிரை பிரித்து கொள்ள போகிறது கீதையில் இருக்குது. கபாலம் விஷம் அடையிறது, மீண்டும் பிறப்படிப்பதில்லை, எல்லாரும் நம்ம அதை பயிற்சி செய்யலாம். என்ன குரு கோயில் கட்டினாரு, நம்ம ஒன்றும் செய்யலை, ஒரு நடராஜர் கைங்கரம் தான் செஞ்சேன். அதை போய் இந்த மாதிரி இது வரைக்கும் சொல்லிட்டு தான் இவங்களுக்கெல்லாம் சொல்லி தான் இட்டுன்னு போகிறேன். கெடுத்துருவாங்க இவங்க பிராமின் நடுவில் என்ன ஆகுன்றத சொல்லி தான் இட்டுன்னு போனேன். ஆனாலும் அது அவ்வளோ தூரம் என்னை பாதிச்சிடுச்சு. அதில் அந்த மாதிரி இருக்கும் பொழுது அதுவே இயேசுபிரானுடைய ஸ்டேட்மெண்ட், why should I fear when my God makes every curse into blessings. பிதாவானர் எனது சாபங்களை எல்லாம் ஆசீர்வாதங்களாக மாற்றி தந்து கொண்டு இருக்கும் பொழுது நான் எதற்காக பயப்பட வேண்டும். எப்படி பற்றியா அவங்க அதை கெடுக்க போய் எனக்கு என்ன ஆயிடுச்சுன்னா சரஸ்வதி தேவி இவ்வளோ தூரம் என் மேலே அன்பு வைத்திருக்காங்கன்னு நிரூபணமாச்சு. இயேசுபிரான் இவ்வளோ தூரம் அன்பு, அவருக்கு என்ன தலையெழுத்து? நான் இந்த பிறவியில் கிறிஸ்டியனாக மாறல, இன்னி வரைக்கும் யாரையுமே நான் கிறிஸ்டியனாக மாற்றன்னு தான் இல்லை. அவங்க போடுறானுங்க ஓன்ட்டேன் பாப்பானுக்கு நிறைய ஸ்டாக்கு. அவங்களுடைய இதில் ஸ்டாக் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தா பொய்யும் வதந்தியும் பிராமணங்கிட்ட எக்கச்சக்கமாக ஸ்டாக். அதனால் நீங்கள் யாராவது உண்மையாளர் வந்தால் அவங்க மேலே தப்பு வதந்தி போட்டுனே இருப்பான், பொய்யை போட்டுனே இருப்பான். ஒரு பாப்பா இந்த ரீதியில் போடுவோம், இன்னொரு பாப்பா அந்த ரீதியில் போடுவோம், கொட்டுன்னு கொட்டுவானு. கொட்டையாக தான் 1-2 தக்க வச்சா அதை வச்சு அவனை அழிச்சிடுறது, தெரியுதா? அந்த மாதிரி அவனுங்க. அதனால் அவனுங்க எதை சொல்கிறான், ஒரு பிஷாரிங்க கிட்ட காசு வாங்கிக்கின்னு எல்லோரும் கிறிஸ்டியனாக மாற்ற பார்க்குறான், தெரியுதா? அப்படியே உட்காந்த இடத்துல எனக்கு நன்னா தெரியும், எனக்கு நன்னா தெரியும் அப்படிதான் அப்படின்னு இன்னொரு பார்ப்பான். என்ன அந்த மாதிரி அவனுங்க. அதை நான் அவங்களுக்கு பதில் சொல்கிறதே கிடையாது நான். இருந்தாலும் மற்றவங்க அதை பார்த்துட்டு மற்றவங்க ஏமாந்துட போகிறாங்க சொல்லுறது என்னடா, நானே கிறிஸ்டியனாக மாறலடா, நானே என்ன விபதி போட்டுன்னு கோபிச்சந்தை வச்சுக்கின்னு ஆஞ்சநேயருக்கு நன்றி சொல்லிக்கின்னு அண்ணாமலையார் தரிசனம் இது பண்ணின்னு போயின்னே இருக்கிறவன். இதில் எனக்கு என்ன ஆச்சு, இவங்க பண்ணதுனால இதுலேருந்து இந்த கட்டியெல்லாம் எனக்கு உடஞ்சிடுச்சு. இந்த சமயம், அந்த சடங்கு சம்பிரதாயம், அதுதான் இதுதான் அப்படின்னா நீங்கள் சொல்லி இன்னி வரைக்கும் விபூதி போட்டு கோபிச்சந்தனம் போட்டுன்னு கிறிஸ்மஸ் கொண்டாடி இப்படி ஒரு கூட்டத்தை கூட்டி இயேசுபிரானை பற்றி பிரசங்கம் பண்ணுற சாமியார் என் ஒருத்தனை தவிர யாராவது இருக்காங்க? யாருமே கிடையாது. சும்மா சப்போர்ட்டிவாக பேசுவாங்க, அம்மா எல்லாத்துலேயும் உண்மை இருக்கிறது தான் சொல்லுவாங்க. அது ஏன்னா இயேசுபிரான் அதை சொல்லி அது செயின்ட் பீட்டராக இருந்து எப்படி சம்பந்தம் நல்லா காமிச்சு அவருக்கு அப்போட 10 வருஷம் நான் கிளாஸ் எடுக்கலை. எனக்கு அந்த ஐடியாலாம் இல்லவே இல்லை. அதுக்கப்புறம் தான் என் வெயிட்டிங்னு சொன்னார். அப்போ தான் நம்ம சொல்கிறார் இயேசுபிரான். அதுக்கப்புறம் தான் சும்மா சொல்லுவானே அவருக்கு ஒரு சிலையை வச்சுட்டு அவர் எனக்கு அப்போ சொன்ன ஸ்டேட்மெண்ட்டு, ஏன்னா நான் இவ்வளோ அவங்க இது பண்ணியும் நான் அவங்கள சபிக்கிறதோ அப்புறம் இந்து சமயத்தை கை விட்டுட்டு இதெல்லாம் சும்மா கடவுள், நம்ம இயேசு தான், நம்ம செயின்ட் பீட்டர் ஆக்கும், நம்மளால இயேசு பிரச்சாரம் தான் ஒன்றும், அந்த மாதிரிலாம் நான் போகவே இல்லை. எப்படி போக முடியும்? அண்ணாமலையார் தரிசனத்தை மறக்க முடியுமா? உண்ணாமலை அம்மா என்னை சொல்லி வழிநடத்த மறக்க முடியும்? எதையுமே கைவிட முடியாது.
ஏன்னா எல்லாம் அனுபவமாக இருக்குது. நான் ஒன்றும் உட்காந்து அப்படியே ஒரு இது போட்டு கணக்கு போட்டு பண்ணுறது இல்லை. அதனால் எப்பவும் போல் பூஜை பண்ணின்னு எப்பவும் பண்ணிங்கன்னா அப்போ தான் அவர் சொன்னார். பார்த்து ஆச்சரியப்பட்டார் இயேசுபிரான். அப்போ தான் அந்த ஸ்டேட்மெண்ட் சொன்னார், ஐ ஹவ் நெவர் met such a person in my life. இயேசுபிரான் சொன்னார், சார் எவ்வளோ பெரிய சர்டிஃபிகேட்டு, எவ்வளோ பெரிய இந்த பிரிவில் சொன்னார், என்கிட்ட சொன்னார். இது என்னன்னு நீங்கள் சொல்லுவீங்க இல்லையா? அவ்வளோ பெரிய பாக்கியசாலின்னா நான் சொல்லிக்கிறேன். நான் எனக்கு அதில் ஒன்று அகந்து வரத்துக்குலாம் வேலையாக இருக்குது. அதெல்லாம் கடந்த நிலையில் போய் எங்கே இந்த அகதையும் வருது, அதெல்லாம் வராது. ஆனால் உண்மையை சொல்லணுமே. அப்போது என்னை அறியாமல் நான் இந்துக்களாகிய உங்களுக்கு நான் என்ன நிரூபிக்கிறேன்? ஜீசஸ் இஸ் ட்ரூ லிவிங் காட் நிரூபிக்கிறேன்னா இல்லையா? யேசுபிரான் என்கிட்ட சொல்லியிருக்கிறாரு, இந்த பிரிவில் சொன்னது என்னை வந்து சந்தித்தார், என்னை அந்த இதில் இருந்து தூக்கி நிறுத்தினார், எழுந்துருன்னு சொன்னார். அதுக்கு பிறகு எதையும் சொல்கிறார், கவர்மெண்ட் வச்சு அடிக்கடி வந்து சந்தித்து கொண்டே இருக்கிறார். அப்புறம் தான் வகுப்பு எடுக்கிறத பற்றி நினைவுபடுத்துகிறார். 10 வருஷம் கழிச்சு தான் அந்த ஸ்டேட்மெண்ட் எழுதி போட்டு வச்சு சரி ஒரு வகுப்பு மெதுவாக தான் சொல்கிறேன். அதை கூட அதை ஒரு பெரிய கிராண்ட் பண்ணி அதை ஒரு இதெல்லாம் பண்ணி அதெல்லாம் ஒன்றும் பண்ணுறது கிடையாது. அதுக்கான வேலையெல்லாம் நம்மளுக்கு அதெல்லாம் இல்லை. இதில் ஒரு பெரிய வேடிக்கை என்னென்னா, அந்த வருஷம் அப்புறம் சுனாமி வந்து நிரூபித்து தான் நடராஜர் அபிஷேகத்துக்கு நான் போகலன்னு உடனே குருவை கூட்டின்னு இவங்க காரில் வராங்க. சுனாமி வந்து மெரினா பீச்சில் வந்து காரில் அடிச்சுதுன்னாங்க. அதை அடிச்சுதா இல்லை முன்னாலே நிறுத்திச்சா அது தெரியும். ஆனால் அந்த நுணுக்கமாக பார்த்து சொல்லுவோம். அவ்வளோ ஒன்று மேலே அவங்க சுவாமி கூட வந்து அவன் போகிறான்ட்டோம் ஃபஸ்ட் கண்ட்ரோல்ப்பான் சொன்னாங்க. அது கூட அவர் காரை திருப்பி அனுப்பிச்சிட்டு அவங்க போய் அப்புறம் மதியம் தான் வந்தாங்க. அப்போ குருநாதர் சொன்னார், கடவுளுக்கு சிறிது கோபம் வந்து விட்டது, அதனால தான் சுனாமியோடு நின்றுது, இல்லைன்னா பிரளயமே வந்திருக்குன்னு சொன்னார். இவ்வளோ பெரிய குருநாதர், எவ்வளோ பெரிய திருவிளையாடல் நடந்திருக்குது, எவ்வளோ பெரிய விஷயம். இதை பார்த்து பாப்பானுங்க எவ்வளோ தூரம் வெக்கப்பட்டு தலை குனியணும். எப்படி ஏன்டா இப்படி செஞ்சுக்கன்னு மீதி பாப்பாவில் கேட்கணும். கீரல் கூட கிடையாது சார், அதெல்லாம் கீரல் கூட கிடையாது. இது நான் ஒரு இதில் சொல்கிறேன். அதுக்கு கீழே ஒரு பாப்பத்தி கமெண்ட் போடுது, அது சுனாமியை வந்தாலும் சரி பிரளயமாக வந்தாலும் சரி நீ மற்றவங்களை கொண்டு சொல்லப்படாது, அதுதான் முக்கியமா. நான் கட்டி இவ்வளோ மனுஷெல்லாம் நினச்சிருந்தா நான் அப்செட் ஆகிருப்பேன். எனக்கு தான் முன்னாடி தெரியும். இதுங்க தெரிந்தாத ஜென்மன்னா அந்த மாதிரியான ஜென்மங்க இதுங்க. அதுங்கக்கிட்ட போய் நம்ம வந்து இதெல்லாம் எதிர்பார்க்குறதே தப்பு. நீ ஏன் எதிர்பார்க்குற? பிராமணர்களை நம்மை போன்ற மனிதர்கள் நினைச்சுக்கிறது உங்கள் தப்பு. தெரியுதா? மனிதனுடைய குணம் எரர் இஸ் ஹியூமன் சொல்கிறாங்க இல்லையா? மனிதன் தவறு செய்கிறவன் தான் மனிதன், ஆனால் அதை திருத்தி கொள்கிறவன் தான் மனிதன். அது கிடையாது அவங்ககிட்ட. அந்த மனிதத்தன்மை இல்லாதவ இருக்க தொட்டு இவர்கள் வந்து மக்களே போல்வர் இல்லையா? மக்களே போல்வர் மாக்களும் திருவள்ளுவர். அவங்களாம் மாக்கள், ஆனால் மக்களை மாதிரி இருப்பாங்க. அப்பதான் ஆக்சுவலி இவங்களை தான் சொன்னாங்க போது இது போடுது சார், அது கமெண்ட் அந்த மாதிரி இது மாதிரி இருக்குதே, அதுக்காக ஃபீல் பண்ணி இவங்க என்னதான் இருந்தாலும் இவங்க செஞ்சே தப்புன்ட்டோ அவங்கள திருத்த போகுமோ, அவங்களும் தெரிந்தல இதுவும் இப்படி இருக்கு. அதனால தான் நான் அதுக்கப்புறம் தான் பொறுமையாக யோசனை பண்ணேன். ஓ, அன்பு நான் பிராமின் உள்ளங்களேன்னு அப்புறம் தான் ஆரம்பித்தேன். ஏன்னா இது வந்து நடக்காத கதை. பிராமினில் அன்பு உள்ளங்களேன்னா அவனே சேர்த்து வந்துடுது. அது உனே வேணா நான் பிராமின் உள்ளங்களேன்னா நம்பாலும் புழுவும் தான், ஆனால் சதா புழுவன் இவன் 8 நாளில் தெரிஞ்சிடும். அதுக்கு மேலே ஒன்றும் முடியாது. மாட்டிக்கினான்னா வெக்கப்பட்டு ஓடுவான் நம்பால். அந்த மனிதத்தன்மை கிட்ட இருக்கும். புரியுதா? மாட்டிக்கினான்னா இவன் வெக்கப்படுவான், அவமானப்படுவான் நம்பால். அது உண்மையை மனித குணத்தின் ஒரு குணம். அப்போ தான் திருந்தமுவான். நம்ம இப்படி அவமானமாக ஆயிடுச்சு நம்மளுக்கு, அடுத்த வாட்டி இப்படி செய்யக்கூடாதுன்ற எண்ணம் அவனுக்கு வரும். தன்னை திருத்தி கொள்ள முடியும். அவங்ககிட்ட அதெல்லாம் இல்லை கிடையாது. அப்புறம் தான் நான் பிராமி உள்ளவங்களேன்னு ஆரம்பிச்சு. இப்போ புரியுதா? இயேசுபிரானுடைய வகுப்பை நான் எடுப்பதன் காரணம் ஏன்னா வேற எவனா எதையாவது போட்டுக்கும். இது பண்ணானே ஒரு மிஷினரி கிட்ட காசு வாங்கிட்டாரு, ஒன்றா அப்படி பண்ணிட்டாரு, இப்படி பண்ணால் ஒரு மிஷினரி கூட எனக்கு தெரியாது. ஒரு மிஷினரி என்னுடைய கல்லூரி கால நண்பர் பாதிரியாராக தான் இருக்கிறான் அண்ணா நகரில். அது ஒரு போன வருஷம் ஒரு வாட்டி ரொம்ப வருஷமாகிடுவேன். நான் பழைய நம்பர் கட்சி ஃபோன் பண்ணி ஒரு 2 நிமிஷம் பேசினேன், அவ்வளோதான். அதுக்கப்புறம் நான் ஃபோன் பண்ணேன், இதை கட்டாச்சு. சரி, அது பிஸியில் இருக்கிறாங்க பொழுது அப்படின்ட்டு விட்டுட்டேன். அந்த இவ்வளோ தான். அந்த மாதிரி இது ஒரு சர்ச்சாக கட்டணுன்னா ஒன்றா ஐடியா கேட்டு பார்க்கலாம். எப்படி சர்ச் கட்டணுன்னா அதுக்கு எதனா மெத்தட் இருக்கா, என்ன ஐடியா தான், காசு கேட்டு பார்க்கலான்னு இல்லை, அப்படி கேட்கலாம். அப்புறம் இதை மாதிரி இதை வந்து
நோ பிரிஸ்ட் சர்ச்சுன்னு ஒன்று இது வச்சிடலாம். ஏன்னா இயேசு மதமாகவே இருந்தால் கூட அங்கே ஒரு ஆள் பாதிரியார் நிற்க வேண்டியதாகுது. இன்னும் எல்லாரும் லைனாக வந்தோன்னா உனக்கு அப்பம் கொடுக்குறான், டீ கொடுக்குறேன், தேநீர் கொடுக்குறேன், இது இயேசுவின் ரத்தம். இது எங்கன்னா ஒரு இடத்துல ஒரு ஆள் நின்றுங்கன்னு இதை செய்ய வேண்டியதாக இருக்கு. அதே மாதிரி கோயில் கட்டினா நோ பிரிஸ்ட் டெம்பிள் தான் வைக்கணும். ஏன்னா அங்கே ஒரு ஆள் திருநூறு கொடுக்குறேன், அதை கொடுக்குறேன்னு அங்கே ஒரு ஆள் வந்து உட்காந்துடுது. புரியுதா? இது என்னுடைய ஐடியா மட்டும் இல்லை, பிரம்மேந்திர ஐடியாவும் இதே தான். அவர் சொன்னார், கடவுளுக்கும் மனிதனுக்கும் இடையிலே இடைத்தரகர் முறை ஒழிக்கப்பட வேண்டும். பட்டாலியாவுதா? இப்போ நான் சீடன்ற முறையில் எத்தனை விஷயம் என்ன அறியாமலே நான் குருநாதருடைய கட்டளையை நான் செயல்படுத்தின்னு இருக்கிறேன் பார். அவர் சொன்னது இதுதான், எனக்கு பிடிச்சதும் இதுதான். என்னன்னா பார்த்தா யாராவது ஒருத்தன் வந்துட்ட உடனே அவனுக்கு உடனே சாமி பூமின்றதோ ஏதோ ஒன்று பாதன்றதோ ஏதோ செய்கிறாங்க. அப்புறம் பார்த்தா அவங்க என்ன தேடுற மாதிரிலாம் ஒன்றும் தெரியல. ஏன்னா ஒருத்தர் 2 பேரும் நல்ல நிலையில் கூட இருக்கலாம், அது விதிவிலக்கு. ஆனால் பொதுவாக பார்த்தீங்கன்னா ஒன்றுமே கடவுளுக்கும் அவங்களுக்கும் அதெல்லாம் சம்மந்தமே இல்லை. அது ஒரு ப்ரீஸ்ட் ஜாபாக மாறிடுது. அதுக்கு வந்து இந்த பெய்டு பாஸ்டர்னு சொன்னால் என்னோட கிறிஸ்துவ நண்பன் தான் டெல்லியில் இருக்கும்போது இந்த பெய்டு பாஸ்டர் என்ன சொல்லும்போது நான் இந்துவாக இருந்தால் கூட இஸ் ரியல் பாஸ்டர்னு சொன்னான். அவங்க மனைவிக்கு அவங்க பாதிரியாருக்காக படிச்சுன்னு இருந்தான். அப்போ இன்ஜினியராக இருந்தால் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட். நாங்கள் ஒன்றா படித்தோம். நான் லஞ்சம் வாங்க மாட்டோம். அதில் வர ப்ராப்ளம்லாம் டெய்லி மெரினா பீச்சில் மீட் பண்ணி டிஸ்கஸ் பண்ணுவோம், பேசின்னு இருப்போம். இந்த மாதிரியே தான் இருக்கும் எங்கள் லைஃப். இல்லை இதே நாளைக்கு சினிமாவுக்கு போவோம், நல்லா இங்கிலீஷ் படம் நிறைய பார்ப்போம். ஆனால் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இருப்போம்ல. அப்போ மனைவி கூட டெல்லியில் ஒரு வர சொல்லியிருந்தாங்க 2 பேர். அவங்க அத்தை பொண்ணே தான், அதனால் நல்லா தெரியும். வாங்கினா அப்படின்லாம் சொல்லியிருந்தேன். அவர் தங்கியிருந்தேன். அப்போ தான் சொன்னான் ஒரு இன்சிடெண்ட். அப்போ அவங்களுக்கு சொல்கிறான், அவன் வந்து அந்த சர்ச்சில் இருக்கிறவங்க வந்து பெய்டு பாஸ்டர், சம்பளத்து வேலை செய்கிறாங்க. இஸ் ரியல் பாஸ்டர். ஏன்னா அவன் சின்ன வயசுலேருந்தே தெரியும், ரியல் பாஸ்டர். நியாயமாக சொல்லப்போனால் இவன் சர்ச்சு விடணும்ஜா அங்கே அந்த சர்ச்சு நடத்துகிற பாதிரியார் வந்து அவர் எழுந்து அவர் இடத்த இவனுக்கு கொடுத்து இவனை பாடம் நடத்த வச்சு அவரும் கேட்கணும்னாங்க. சார் கிறிஸ்டியன் ஃப்ரெண்டு அப்படி இல்லைன்னா அவருக்கு பாவம் வரும்னா, அப்படி இல்லை அவருக்கு பாவம் வரும். ஏன்னா இஸ் ரியல் பாஸ்டர் வந்து பெய்டு பாஸ்டர். ஒரு கிறிஸ்டியன் கிட்ட இருந்து இப்படி ஒரு சர்டிஃபிகேட் நீங்கள் வாங்குவீங்களா? அது இது அந்த மாதிரி நான் நிறைய இடத்துல சர்டிஃபிகேட் வாங்கிட்டு வந்துக்கிட்டே என்னே அறியாமல. எனக்கு ஆச்சரியம், இவனுக்கு எப்படி இவ்வளோ பெரிய அண்டர்ஸ்டாண்டிங் வந்துருக்குதுன்னு சொல்லிட்டு ரொம்ப கிறிஸ்டியன் கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங் சொல்கிறேன். நான் எதிர்பார்க்கவே இல்லை. நம்ம என்ன நினைக்கிறோம், கிறிஸ்துவரெல்லாம் இந்த மாதிரி பேயை கும்பிடுறோம், பிசாசை கும்பிடுறோம், இயேசுவை தான் கும்பிடணும், ஒருத்தர் தான் உண்மையான கடவுள், இதே மாதிரி சொல்லி எதிர்பார்த்தாங்க. ஆனால் அவன் இப்படி சொல்கிறான், கிறிஸ்டியன் நான் ஹிந்து, என்னை வந்து அவன் நீ கிறிஸ்டியனை மாறிடு அந்த மாதிரி லைட்டாக சொல்லிக்கிறான். உன்னோட இதுக்கு வந்து கிறிஸ்டியானிட்டி தான் நல்ல ரிலிஜன் அப்படின்னு நல்லா சொல்லியிருக்கிறான். வந்து சும்மா லைட்டாக தான் அதை சொல்லுவான், நீ வந்து ரியல் சீக்கர், நீ இதில் வந்தீங்கன்னா உனக்கு ரியல். நான் அப்போ சொன்னேன், நீ சீக்கர்னு நீ சொல்கிற, நான் ரியலைஸ்டு சொல் அப்படின்ட்டு சொன்னேன். அப்படியானா அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு அது ஒத்துக்கணும். ஆமாம் நீ ரியல், கொஞ்ச நாள் இல்லை, ஒரு 10 நிமிஷத்தில் ஒத்துக்கணும். பேசினே இருந்தால் இது ஒரு பேரபிள்ஸ் வந்தது தானாகவே. அப்போ அதை பார்த்த உடனே ரியலைஸ் வந்து பேரபிள்ஸ் சொல்லுவாங்க. என்னை அறியாமலே நான் அதை சொல்கிறேன். அப்போது வந்து உண்மையிலே ரியலைஸ் தான் ஒத்துக்கிறான். இப்படி போகுது. இப்போ புரியுதா? உண்மையான சமயம், உண்மையான அவன் இயேசுவை கும்பிட்டா அவன் இந்த பக்குவத்து வந்துடுறான்னு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இவ்வளோ தூரம் அவன் நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் வந்துடும். ஏன்னா நான் எப்பவுமே ஃப்ரெண்ட்ஸுங்களை நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் நடுவில் பார்த்தீங்கன்னா 2 பேருக்கும் இருக்கிற கான்ட்ரவர்ஷியல் சப்ஜெக்டை பேசவே மாட்டாங்க. நீங்கள் நல்லா பார்க்கலாம். 2 ஃப்ரெண்ட்ஸ் சேர்ந்தாங்கன்னா 2 பேர், அவன் கிறிஸ்டியன், நான் இந்த பொண்ணு, அவங்க இந்த சப்ஜெக்டை பேசுனதே கிடையாது. கிறிஸ்மஸ் தான் அவங்க வீட்டில் போய் தங்கிடுவேன், ஈஸ்டர் வந்து அவங்க வீட்டில் போய் தங்கிடுவேன். அவங்க அம்மா நல்லா தம்பி வந்திருப்பான்னு சொல்லுவாங்க. மறுநாள் நல்லா பிரியாணி நல்லா வெட்டிட்டு அவர் கிளம்பி நைட் 12 மணிக்கு அவங்களுக்கு கொயர்னு வந்து அந்த பாட்டு பாடுறது அவங்க வீட்டுக்கு வந்து. அப்போ சொல்லுவாங்க, தம்பி நீ எழுந்துக்குவானாப்பா, நீ படுத்துனுற, நாங்கள் பார்த்துறோம் அப்படின்வாங்க. சரிண்ணா. அந்த மாதிரி அவங்க ரொம்ப ஃபேமிலி, அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அவங்க. அந்த மாதிரி எல்லாம் அப்போ இருந்தோம். அந்த அளவுக்கு தான்.
மார்கழி மாதம் நான் இந்த திருவத்தூரில் இருந்தேன். திருவத்தூர் கோயிலுக்கு மார்கழி மாதத்தில் போனேன்னா மார்கழி தானே வருது இது. நான் காலைல திருவத்தூர் நான் வந்து சிவன் கோயிலுக்கு போனேன், பெருமாள் கோயிலுக்கு போனேன். அவங்க கூட வருவான். கோயில் வெளியே நிற்பான், நான் போய் சிவன் கோயில் பெருமாள் கூட அவர் 2 பேரும் கிளம்பி சினிமாவுக்கு போய்ட்டோம். இது மாதிரிலாம் இருக்கும். இவ்வளோதான். அந்த கான்ட்ரவர்சி சப்ஜெக்டை நாங்கள் தொடவே மாட்டோம். ஆனால் எப்படி அவனுக்கு இந்த அளவுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் அவனுக்கு வந்துருக்குது, அதை தான் நான் சொல்ல வரேன். அந்த இப்போ ஈஸ்ட்ரூலையும் இப்போ கிறிஸ்துவர்கள் இயேசுவை கும்பிட்ட தொட்டு அவங்க உண்மையான கடவுளை தானே கும்பிட்றாங்க. ஒரே விஷயம், அதில் பக்குவம் இல்லாதவங்க நம்மள மாதிரியே யாக வசதி நீ மட்டும், நீ வசதி நான் மட்டும் அதில் இருக்கிறாங்க. அவ்வளோதான். நீங்கள் வந்து இங்கே வர தொட்டு உங்களுக்கு இருக்கிற மிகப்பெரிய லாபமே 2 விஷயம். ஒன்று, சென்ட் பீட்டரிடம் நேரடியாக இப்பொழுது பாடம் கேட்டு இல்லையா? ஒரு இன்னும் சொல்லப்போனால் சென்ட் பீட்டராக இருந்த என்னிடம் அப்படின்னு சொல்லணும். அது ஒன்று அது மாதிரி சொல்லிக்கலாம். அது ஒரு பெரிய விஷயம். வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த போப்பாண்டவர் அங்கே வச்சு அவங்க தான் நம்பர் 1 கேத்தலிக்ஸ் வச்சு எல்லாம் ஒளிபரப்பு எல்லாமே எங்கன்னா சென்ட் பீட்டர் சமாதியில் தான் நடக்குது. சென்ட் பீட்டர் சமாதி அந்த பழைய உடம்பு அங்கே போட்டுட்டு அப்புறம் தான் இங்கே வந்து உட்காந்து உங்களை வச்சுன்னு இருக்கிறேன் இல்லையா? எவ்வளோ காஸ்ட்லியான ஆள் பாரு. நான் காஸ்ட்லியான ஆள், நீங்கள் ரொம்ப எளிமையாக உங்களுக்கு கிடைக்கிறேன் பார்த்தீங்களா? அதனால் வாய்ப்பை தவற விடாதீங்க. அதுக்கு சொல்ல வர வாய்ப்பை தவற விடாதீங்கன்னா இதை வாங்க. இந்த சமய பேதங்களை கடந்து வாங்க, ஜாதி பேதங்களை கடந்து வாங்கன்னா அது ஒன்றுமே இல்லை. என்னுடைய அதிர்ஷ்டம் இது எல்லா பிறவிகளும் பிறந்து அந்த முற்பிறவி நினைவோடு நான் இன்னைக்கு இருக்கிறேன். அந்த ஒரு விஷயம், அந்த சுனாமி வந்து திருப்பி அமைச்சதுன்னு சொன்னல, அது நடந்தது நாளைக்கு தான், டிசம்பர் 26ஆம் தேதி. அந்த வருஷத்தில் நடந்தது டிசம்பர் 26ஆம் தேதி. இது எனக்கு ஒரு வர்ம கலை இதில் வந்து எனக்கு உடற்பயிற்சி அந்த உடம்புல இருக்கிற இதுவெல்லாம் கொஞ்சம் ஒருத்தர் ஈடு பண்ணார். அப்போ அவர் பிரார்த்தனை பண்ணும்போது கர்த்தரே இவரை நல்லாக்கும் அப்படின்ட்டு பிரார்த்தனை பண்ணார். இன்னும் கிறிஸ்டியன் நீங்கள்? ஆமாம் சாமி அப்படின்னாரு. நான் சர்ச்சு வச்சுக்கிட்டேன் பார்த்துக்கலான்னு அப்படியே. அப்புறம் இங்கே வந்து இங்கே காமிச்சேன், இங்கே போயிட்டு அவங்க காட்டுங்க. அவர் ஒரே சந்தோஷம். அப்புறம் அவர்கிட்ட சொன்னேன், இந்த மாதிரி பிராமினுங்க நடராபிஷேகத்தை கெடுத்ததுக்கு இந்த மாதிரி ஜீசஸ் வந்து அப்போ தான் சொன்னார் சென்ட் பீட்டராக இருந்தது. நான் சொல்லி வாய முடிக்கல. அவர் கரெக்டாக சொல்லுவார், சாமி கிறிஸ்மஸுக்கு மறுநாள் தான் சாமி சுனாமி வந்தது அப்படின்ட்டு சொல்கிறார் அவர். ஸோ அவருக்கும் அது அக்செப்டபுளாக இருந்திருக்குது. அப்போ இது பாருங்கள், இப்போ நான் ஒன்று இப்போது உங்களுக்கு வந்து கிறிஸ்டியானிட்டின்ற பேரில் என்னை வகுப்பு பூரா பைபிளான்னு எடுத்தேன்னா இல்லை. இயேசுபிரான் பெத்லகேமில் ஒரு கழுதி மேலே கொண்டு வந்தாங்க. அங்கே ஒரு மாட்டுக்கொட்டாயில் பிறந்தார். அவர் அப்படியே கிழக்கு இந்தியாவில் வர 3 தீர்க்கதரிசிகள் வந்தாங்க. அவங்களுக்கு ஒரு ஸ்டார் வழிகாட்டினா வந்தது. இப்படியே மூச்சுவாங்க கதையாக சொல்கிறேன் இல்லையே. வந்து எல்லாம் போயிருக்கலாம், அது எல்லாரும் தெரிஞ்சு போச்சு. இப்போ அடுத்த ஸ்டேஜ் தானே போனேன். நீ ஆனால் உன்னை படிக்காமல் நீ எப்படி முன்னேறுவேன்றதுக்காக 10ஆம் கிளாஸ் வரைக்கும் எல்லாரும் என்ன கும்பினார். ஆனால் என்ன படிக்காமல் நீ வந்து போயிடுவே நீ சொல்லிட்டு 10ஆம் கிளாஸ் வரைக்கும் சொல்லியிருந்தா ஆகுது. அதே போல தான் தெரிஞ்சாச்சு. பரப்பேச்சு சுப்ரமணிய சரித்திரம் எல்லாருக்கும் தெரிஞ்சாச்சு. இப்போ நானும் திரும்ப அதையே சொல்லி ஒரு ஃபார்மாலிட்டிக்காக பண்ணி அப்புறம் ஒரு இது ஒன்று ஓதி அதே மாதிரி அப்போ தேநீரில் துவைச்சு இது இயேசுவின் ரத்தம் எல்லாரும் நாக்கு நீட்டுங்க சொல்லிட்டு போகிறது, கையில் கொடுக்குறது, ஏதோ பண்ணலாம். ஃபார்மாலிட்டிஸ் பண்ணுறாங்க அவங்க. நான் அதெல்லாம் கிண்டல் அடிக்கலை, செய்யிட்டேன். ஆனால் நான் எப்படி செய்ய முடியும்? ஹையர் ஆர்டர் டீச்சிங்ஸ் தான் என் நடத்த முடியும். இயேசுபிரான் இன்றைக்கும் இருக்கிறார். என் ஒரு பேர் சொல்கிறார், காட்டுறார், சொல்லலை, காட்டினார். அப்படியே மேகமண்டலத்தில் நாங்கள் எப்படி அந்த எங்கள் ரஜா ஏசு ரரான் பாடின்னு போகிறோம். அப்புறம் அதுக்கான விளக்கெல்லாம் சொன்னோம். அப்புறம் தான் பார்த்தா ரா என்பது வந்து எகிப்தியே சூரிய கடவுள் பேர். ரா ஏன்டா ராரான அவர் எகிப்திய அப்போ சூரிய கடவுள் தான் இயேசுபிரான். அவர் தேவகுமாரன் எல்லாமே டேலி ஆகுது, அப்படி வருது. அப்போ நான் அதை தானே எடுக்கணும். எடுக்கும்போது என்னுடைய இந்த பிரிவில் தானாகவே எனக்கு அமையுது பாரு. தானாகவே சரஸ்வதி தேவி ஏன்னு இப்போ நானே ஏன்னு கேட்குறாங்க அந்த இது. அப்போ நான் சரஸ்வதி தேவியை கைவிட முடியுமா? ஏற்கனவே நீ காளிதாசனாக இருந்தாய்,
இப்பொழுது நினைத்தாலும் காவியம் படைக்க முடியும், இப்பொழுது நீ எழுதுகிற கவிதை எல்லாமே இலக்கண கவிதை தான் சொல்லி 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 அங்கங்கே வளர்த்துன்னு வர்றாங்க ஏற்கனவே. அவன் நான் அப்செட் ஆன உடனே அவங்களுக்கு அவங்களுக்கு ஒரு அப்போ குருநாதர் சொன்னதும் சரியா இருக்கு. குருநாதர் என்ன சொன்னார், பக்தரில் சீட்டுனா கடவுளுக்கு ப்ரெசிஜ் இஷ்யூ ஆகிடும். அதுன்னாரு பிரம்மேந்திரர். கடவுளுக்கு ப்ரெசிஜ் இஷ்யூ ஆகிடும். அவங்க வேண்டிகள்னா கூட நம்ம பக்தன் எப்படிறான்னு சொல்லிட்டு அவங்க இறங்கிடுவாங்க. அதனால் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும். முன்னெல்லாம் பிரம்மேந்திரர் சொன்ன அந்த ஸ்லிப்பு கொடுப்பாங்க எல்லார்ட்டையும். ஒரு ரியலைஸ்டு சோல்கிட்ட எப்படி நடந்துக்கணும்னு அதில் இருக்கும். எண்ணத்தினால் கூட நீங்கள் அவங்களுக்கு தவறாக எண்ணாதீர்கள். ஒருவேளை நீங்கள் தவறாக எண்ணுற மாதிரி தான் அவங்ககிட்ட போகாதீங்கன்னார். ஏன்னா அந்த எண்ணமே உங்களது ஆன்மாவை சுல் என்று தோஷம் சுட்டுவிடும். அந்த மாதிரியான நிலையில் இருப்பாங்க அவங்க. அதனால் அவங்ககிட்ட போய் இந்த வாதம் பண்ணுறான் அப்படியோ இது இது இப்படின்னா அப்படிதானே ஈக்குவேட் பண்ணி காட்டுறாங்கண்ணா அறிவுபூர்வமாக இவனுங்க. அது அப்படின்னா இது இப்படி ஆண்டா உன்னை இயேசு காட்டல, அது அப்படின்னா இது இப்படின்னா ஏன்டா நீ அண்ணாமலையார் தரிசனம் பண்ணல, நீ கேளுங்க. நீங்கள் இது மாரி கேட்டா இந்த வாதம் பண்ணுறன்ற பேர் அவ்வளோ திறமையாக பேசணும். பாப்பானுங்க பாப்பாத்திங்க எல்லாம் அப்படியே ஒரு பாப்பாத்தி கூட சொல்லுதுப்பார், இது மாதிரி கருவறையில் ஏன் பூஜை பண்ணுறதுக்கு மற்ற ஜாதியில் உடம்பு பண்ணுறீங்கன்னா நான் நினச்சா கூட போக முடியாது. இவங்களை கூட அலோவ் பண்ணுவேன். பிராமின் தான் நான் நினச்சா கூட போக முடியாது. நீ கழிச்சடா, உனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை போகிறதுக்கு, அதுக்காக நாங்கள்லாம் போகிறது தடுக்கிறதா இந்த போகும் இல்லை, அதனால் நம்மளும் கூட போகக்கூடாதுதான். இது எப்படி உன்னை யார் கேட்டாங்க இல்லையா? அவங்க இவ்வளோ ஃபஸ்ட்டு இவங்க நம்ம என்ன நினச்சிக்கணும், ஐயோ இவ்வளோ பெரிய நடிகையாச்சே, ராத்திரெல்லாம் வச்சு பகலெல்லாம் நடிச்சு சம்பாரிச்சாங்களே, இவங்களே கருவறையில் உள்ளே நம்மளே மாதிரி நமக்கு முன்னறிவிடுமா? இப்படி விளக்கமாக சொன்னால் தான் ஜனங்களுக்கு கொஞ்சமாக உரைக்குது. அதனால் அதை சொல்கிறேன். இது சொல்லவே கூடாது. நான் அந்த சீப்பான இதுங்களெல்லாம் தூக்கின்னு வந்து நபன் கிறிஸ்மஸ் இதில் பேசக்கூடாது. ஆனாலும் சொல்கிறேன், இந்த மாதிரியே இருக்கும். அப்படியே இவங்கள வசதியாக வச்சுக்கினேன், இவங்களுக்கே அலோடு இல்லை நீனா அப்படின்னோடனே நீனான்னு கேட்க மாட்டோம், இவங்களுக்கே அலோடு இல்லை அப்படின்னா நீ நினச்சினா அப்படின்னு போகலாம். என்னத்துக்கு இந்த மாதிரி இருக்கிற ஒரு கும்பலை போய் என்ன அதெல்லாம் விடுங்க. என்ன அதே மாதிரி சமய சண்டைகள் கிட்டே போகுது. என் சமயம் வசதியா உன் சமயம் வசதியா, சமயபதம் தேவையில்லைன்றது எல்லா சமயத்திலையும் நிரூபிச்சிருக்கிறாங்க இல்லையா? பிரம்மேந்திர முதல் கொண்டு ராமகிருஷ்ண பரமஹம்சர். நான் இந்த சண்டே சொன்னேன் இல்லையா, சாரதா தேவியார் வந்து ஃபேர் அண்ட் பை சைல்டு சொன்னாங்க. அவங்க கூட்ட மாட்டின உடனே அந்த வகுப்பு முடிஞ்ச உடனே தான் நம்ம அன்பர்கள் 2 பேர், சாமி நீ சாரதா தேவி பிறந்த நாள் சாமி, என்ன அறியாமலே அந்த சண்டே ஸ்பீச்சில் சாரதேவர் பிறந்த நாள் அன்றைக்கி அவங்க என்கிட்ட பேசுறது சொல்லியிருக்கிறேன். இதுதான் கடவுளுடைய விளையாட்டு, வேற ஒன்றுமே இல்லை. இதுதான் கடவுளுடைய விளையாட்டு. அதே மாதிரி அதிசயங்கள்ன்றதை விட்டு யேசுபிரானே யாராவது அதிசயங்கள் செஞ்சு காட்டுன்னா, பக்தி குறைவாக இருக்கிறன்னா அதிசயங்கள் எதிர்பார்ப்பான்னு சொன்னார். நீங்கள் வந்து அதிசயத்தை இருக்கிறீங்களே, கடவுள் மேல் பக்தி இல்லாமல் இருக்கிறீங்களே ஒரு இடத்துல சொல்கிறார். இவங்க ஆனால் பிரச்சாரத்துலலாம் அதிசயங்கள் செய்து கோட்டை வர்றாரு அப்படியெல்லாம் பண்ணுறாங்க. ரொம்ப டீப்பான நாலேஜு இல்லாதவங்க. ஆனால் அதிசயங்கள் தானாக நடக்குது இல்லையா? நான் சொன்னேன் அந்த மெழுகுவத்தி முதல்ல நான் சென்ட் பீட்டர்னு சொல்லி ஒரு மெழுகுவத்தி ஏற்றி வச்சு, நான் சென்ட் பீட்டர்னு ஒரு 10 பேர் தான் இருப்பாங்க சொன்னேன். அவர் பார்த்தா அது ஒரு 5 மணி நேரமாக எரிஞ்சுதுன்னு சொன்னாங்க. மற்றவங்க எழுதி வைக்கிறாங்க அதே பாக்கெட்லேருந்து 1/2 மணி நேரம் தான் எரியுது. எல்லாம் மெழுகுவத்தி பாக்கெட்டே தீர்ந்து போச்சு. அப்புறம் உட்காந்து பார்த்துன்னு இருந்தேன் எவ்வளோ நேரம் தான் எரியுதுன்னு பார்த்தோன்னு. அந்த மாதிரி அப்புறம் சில ஒரு 2-3 வருடத்துக்கு முன்னால் பார்த்தா இங்கே இந்த கிறிஸ்மஸ் ட்ரீ வச்சுருப்பாங்க. நம்ம லெவலுக்கு ஒரு சவுக்கு மரத்தை வெட்டி வச்சுட்டு வேண்டியது கிறிஸ்மஸ் ட்ரீன்னு அதில் அவங்க நிறைய வச்சுருக்கிறாங்க. அதுக்குன்னே வளர்த்து அதை இது பண்ணி நம்ம ஆளுங்களுக்கு டைம் இல்லை. அதான் இந்த மைக் செட் பண்ணி நைட்டு 1 மணி ஆகிப்போச்சு. அவர் கிறிஸ்மஸ் ட்ரீ நான் எனக்கு சாயந்தரம் வந்து என்னப்பா கிறிஸ்மஸ் ட்ரீ என்னப்பா வச்சு ஒரு பிளாஸ்டிக்கில் வச்சுருந்தாங்களா, அட ஒரு சவுக்கு மரத்தை வெட்டி வச்சுக்கலாம் சாமி. சரி வச்சு என்ன கேட்டு போச்சு நம்ம லெவலுக்கு ஏழைக்கு தெரிந்து எல்லோருண்ட என்ன சரிப்பா. அதில் நாம சீரியல் லைட் சுற்றிருங்க 2-3 டெக்கரேஷன்லாம் பண்ணிவிடுங்கப்பா, அதெல்லாம் பண்ணிடுறேன்னு சொன்னால் சூப்பர் கிறிஸ்மஸ் ட்ரீ வந்துச்சு. இதில் ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கிறிஸ்மஸ் ட்ரீ வச்சுருந்தா அதில் அழகாக பார்த்தா கிறிஸ்மஸ் மறுநாள் ஒரு பட்டாம்பூச்சி, அதிசய பட்டாம்பூச்சி மாதிரி இவ்வளோ பெரிய பட்டாம்பூச்சி வந்து அதில் வந்து உக்காந்துக்குச்சு அந்த கிறிஸ்மஸ் ட்ரீயில். இது என்னடா இது என்ன மறுநாள்லாம் பார்க்குறோம். அன்றைக்கி முன்னாடி வச்சுட்டாங்க, அன்றைக்கி கிறிஸ்மஸ் அன்றைக்கி இருந்தது அது அப்படியே.
அந்த பட்டாம்பூச்சியோடவே தான் அன்னைக்கு வகுப்புலாம் கூட நடத்தினேன். அதுக்கப்புறம் ஒரு 2-3 நாள் அதிலே இருந்தது. எனக்கே ஒன்று வந்து பார்க்குறோம் நாங்கள், அது பறந்தும் போல. இது எப்படி தீனி தின்னாமல் எப்படி 3 நாளாக இங்கே இருக்குது, கொஞ்சம் பார்த்து இந்த பள்ளியெல்லாம் வந்து பிடிச்சிட்டோம் எதனா, அந்த மாதிரிலாம் இது பண்ணின்னு பார்த்துன்னு இருந்தோம். அது அதிசயமாக. அப்புறம் அந்த ஃபோட்டோலாம் எடுத்து வச்சுக்கினாங்க நம்பர்லாம். சரி, நான் அதிசயமாக கிறிஸ்துமஸ் ட்ரீவில். அப்புறம் ஒரு 3-4 நாள் கழிச்சு பறந்து போயிடுச்சு அது. அப்புறமா அதை நெட்லெல்லாம் போட்டு ஃபோட்டோலாம் போட்டால் அது வந்து அது பேர் ஏதோ சொன்னாங்க. அது அந்த பட்டாம்பூச்சி அது வந்து அதிர்ஷ்ட பட்டாம்பூச்சி. அது கண்டி வந்ததுன்னா அந்த இடம் செழிப்பாக போகுதுன்னு அர்த்தம். ஒரு 3 வருஷம் முன்னால் தான் இருக்கும். நீங்கள் நம்ம அன்பர்கிட்ட அந்த ஃபோட்டோலாம் வாங்கி போனோம். அப்புறம் நெட்டில் போய் எல்லாம் காமிச்சாங்க. சாமி இது பாருங்க சாமி, அதே மாதிரி அது பேர் என்னமோ ஒரு சொன்னாங்க. அந்த பட்டாம்பூச்சிக்குன்னு ஸ்பெஷல் பேராக அது அவ்வளோ சீக்கிரம் வராதான். அது ஒரு இடத்துல வந்து உக்காந்துதுன்னா அந்த இடம் வந்து அதிர்ஷ்ட தேவதை வரப்போகுதுன்னு சொல்லிட்டு அது வந்து அர்த்தம்னு சொல்லிட்டு கிறிஸ்டியானிட்டிலேயே அவங்களுக்கே அந்த நம்பிக்கைலாம் இருக்குதான், கிறிஸ்டியன் கண்ட்ரீஸ்லேயே. எப்படி இந்த மாதிரியான அதிசயங்கள் ஒரு பேசும்பொழுது இயேசுலேருந்து பூ விழுறது, இந்த மாதிரியான அதிசயங்கள். ஆனால் இதெல்லாம் எனக்கு ஒரு பெரிய அதிசயமாக தெரியல. இயேசு பிரான் நேரடியாக என்கிட்ட பேசுகிறாரு சார், அதை விட பெரிய அதிசயம். அதை விட பெரிய அதிசயம் என்ன இருக்குது? நெவர் மெட் சச் பேஷன் மை லைஃப்னு நான் கற்பனையாக பண்ணி நான் அவர் சொல்லிட்டு போனார். இதோட பெரிய அதிசயம் என்ன, இதோட பெரிய சர்டிஃபிகேட்னா, அதை விட பெரிய மகிழ்ச்சி என்னாரு. எனக்கு அப்பப்போ நினைப்போ அது எனக்கு சந்தோஷப்பட்டு நான் பாடுறேன் இல்லையா. அவர் என்ன சொல்கிறார் என்னிடம், ஒரு பிறவியிலே ஆசீர்வாதம் வாங்கியவன் 100 ஜென்மங்களுக்கு அந்த ஆசீர்வாதம் இருக்கும் அப்படின்னே சொல்கிறாரு. இப்போ பாரு, 2000 வருஷத்துக்கு முன்னால் இயேசுவிடம் நான் சென்ட் பீட்டராக இருந்தேன். 2000 வருஷத்துக்கு அப்புறமும் நான் ஆசீர்வாதம் பெற்றவனா இன்னைக்கு இருக்கு. நான் சந்தோஷமா இருக்கும்போதெல்லாம் கூட வரல அவரு, அப்பெல்லாம் கூட வரல. நான் சோர்ந்த உடனே வந்து எழுந்து நில்லுன்னு தூக்குனார். அதான் இயேசு. பொறுமையா இருக்கிறாரு, பொறுமையா இருக்கிற எல்லாம். நான் சோர்ந்த உடனே சீடன் சோர்ந்து போறான், தூக்கி நிறுத்தணும். அதுதான் இயேசு. அப்போ இதை விட சந்தோஷம் தரது எனக்கு என்ன இருக்குது? மற்றவங்களுக்கு எப்படியோ தெரியாது, ஆனால் எனக்கு என்ன சுற்றி இருக்கிறவங்களுக்கும் இதுதானே சந்தோஷம். இயேசு பிரான் நேரடியாக செய்கிறது. அப்படியே இயேசு நமத்தினாலே இந்த லாட்டரி சீட்டில் 1 கோடி விடணும்னு வேண்டிக்கினா அப்புறம் ஒன்று விழுந்தது, என்ன அது கையிலேருந்து லாட்டரி சீட்டு கீழே விழுந்தது, அந்த மாதிரி இல்லை இல்லையா. ஆனால் நான் என்னுடைய பிரச்சாரம் அது கிறிஸ்துவ சமயமாக இருந்தாலும், அல்லது புத்திசம் என்ற பௌத்த சமயமாக இருந்தாலும், அல்லது இந்து சமயம் என்று சொல்லப்படுகிற சைவம் வைணவம், ஒரு ஒன்றுத்துலேயும் நான் சும்மா இல்லை சார். நான் ஒன்றுத்துலேயும் சும்மனாங்காட்டியம் வந்து பிரச்சாரம் பண்ணல. அடிச்சு சாலிடாக தூக்குது. அண்ணாமலையார் தரிசனன்றது சாதாரண விஷயம் கிடையாது, தூக்குது. உண்ணாமலை அம்மா கைடன்ஸ் சாதாரண விஷயம் தூக்குது. புத்தரிடம் நிர்வாண நாட்டிலே நிர்வாண பேட்டிலே அழியாமல் வாழ்கிறான், நிர்வாண எட்டி பிடித்தவன அங்கு சந்தித்து அங்கிருந்து உபதேசம் அடிச்சு தூக்குது. திருநீர்மலை எங்க இருக்குதுன்னு தெரியல, எனக்கு கனவுல காமிச்சு வர சொல்லுது. நான் கமல் சாமிகள் முருகன் சார்னு ஒருத்தர் தேடு தரேன். சவுத்தில் தான், அதெல்லாம் வரது சென்னை பக்கத்தில் இருக்குது திருநீர்மலை. ட்ரெயினில் போனால் திருநீர்மலைக்கு இங்கே இறங்கவும் நாடா இங்கே தாண்டா இறங்குது சொல்லிட்டு அப்புறம் 3 பேரும் அங்கே போகிறோம். நீர்வண்ண பெருமாள் அங்கே அச்சு தூக்குது. அதில் அந்த இதில் காலை கழுவ போகும்போது திடீர்னு சொல்கிற என்ன தெரியல, காலை கழுத்து எனக்கு உத்தரவு கிடைக்கல, கையில் தண்ணி நம்ம வந்து இது புனிதமான நீருன்னு எனக்கு வந்து சொல்லுது, அதனால் அதை காலை வைக்காது அப்படின்றாங்கன்னு சொன்னோன்னே நின்றுட்டாங்க இவங்களும். அப்புறம் முருகன் சார் சொல்கிறார், அப்புறம் கோயிலுக்கு போகிறோம், எப்படி தான் காலை கழுவாமல் எப்படி மேலே போகிறது மலை மேலே. எனக்கு ஒன்று பண்ணலாம், கையில் தண்ணியை முன் வந்து நான் 2-3 படிக்கிட்டு மேலே வந்தோன்னா காலில் அதை இது பண்ணுவேன். சரின்னு அதை மாதிரி பண்ணிக்கினாங்க. அவங்க இன்னும் சொல்கிறீங்க நீங்கள் சொல்லிட்டு வரும். அப்புறம் மேலே போனால் நீர்வண்ண பெருமாள், இங்கே பெருமாள் நீர்வண்ணத்தில் இருக்கிறாருன்னு மேலே இருக்குது. அப்போ இதை தான் நம்மளுக்கு அங்கே இருக்கிற அந்த கீழே இருக்கிற அந்த குளத்தில் இருக்கிற நீர்வண்ண பெருமாள், நீர்வண்ணத்தை அங்கே பெருமாளே இருக்கிறார், அதனால் அதில் காலை வைக்கக்கூடாதுன்னு நம்மளுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து. அப்புறம் இதை சொல்லி நம்ம யூடியூப்லலாம் திருநீர்மலைன்னு டாப்பிக்லாம் போட்டோன்னா இப்போ அதை நல்லா பென்சிங்லாம் போட்டு நல்லா சேஃப்டி பண்ணிட்டாங்க அந்த இது. அது மாதிரி பெருமாள் அது மட்டும் இல்லை, அது தனியாகவே போகுது. பெருமாளுடைய இது ஆதிநாத பெருமாள் என்னுடைய சூட்சும சரீரத்தை அந்த கடலுக்கு அடியில் வர வச்சு ஆசீர்வாதம் பண்ணி அனுப்புகிறார்.
இல்லையா? அலையாழி வெண்சங்கில் அறுதியில் கொள்ளும் ஆதிநாத பெருமாளே போற்றின்னு சொல்றோம். அச்சு தூரத்தில் பெருமாள் தரிசனம் வேற யாருன்னா சொல்றாங்களா? இப்போ இன்னி வரைக்கும் அந்த கடல் ஆழி அந்த எந்த இடத்துல இருக்குதுன்னு எனக்கு தெரியவே இல்லை. கடல் அடியில் இருக்குது, அந்த பெருமாள் கோயிலே இருக்குது. ஆக்சுவலா அந்த கடல் அடியில் பல ஆயிரம் வருடமா இருக்கு, பாசிலாம் இருக்குது அதில் லேசா. அது உள்ள போயிட்டே இருக்கிறேன். நேராக போனால் கருவறை இருக்கிற இடத்துல இருக்குது. அங்கே பெருமாள் வந்து ஒரு சங்குல பள்ளி கொண்டிருக்காரு. சங்கு, பெரிய சங்கு இருக்குது, அதில் பள்ளி கொண்டு இருக்கிறாரு. நேராக போனோடனே கண்ணை திறந்து பார்த்து வான்ற சிரிச்சின்னு வான்னு சொல்கிறாரு. அவ்வளோ பெரிய தரிசனம். எங்கேயுமே என்னை சாதாரணமாக விட்டு வைக்கல சார். எந்த கடவுளுமே விட்டு வைக்கல இல்லையா? அச்சுத்தூது. அப்புறம் ஐயப்பா பஞ்சமோதான் போயினே இருக்கிறான். அப்புறம் பார்த்தா எப்போ 2வது வருஷமே மாத்திரை பேரை சொல்லி உடம்பு சரியில்லைன்னா அது ஸ்பெஷலிஸ்ட் கொடுக்க மாத்திரை, இது ஒன்றும் ஒரு பாராசெட்டமால் போட்டதோ அப்படிலாம் சொல்லல. மாத்திரை பேரை எழுதி கொடுக்குற நம்ம உமாசங்கர் இப்போ அதை கொடுக்குறாரு. அந்த நேஷனல் மெடிக்கலில் இருக்காரு. இது ஸ்பெஷலிஸ்ட்டுங்க எழுதுகிற மாத்திரை ஆச்சு, சாதாரண டாக்டருங்களுக்கு இது தெரியாது, எப்படி எழுதின்னு வந்து கொடுக்குற? அது உங்கள் காலர் ஷீட்டில் எழுதுகிற. சாமி எழுதி கொடுத்தாரு. அப்போ நான் சரின்னு கொடுக்குறாரு. இருக்குது மாத்திரை. போட்டோன்னே ஒரே மாதிரி நல்லா. இப்போ மஞ்ச மாதம் இந்த ஐயப்பன்லேருந்து யார் தான் விட்டுது? ஐயப்பன் சொல்லி தமிழ் சொல்லணும்ல உங்களுக்கு. இறைவன் என்பதை இறைவன் என்று அழைப்பதே சரியானது. ஐயப்பங்க எனக்கு தமிழ் சொல்லி கொடுக்குறாரு. என்ன இல்லையா? இறைவன் என்பதை உடனே பகல்ல தரிசனம் ஐயப்பன்லாம் பார்த்துட்டு வந்து அந்த ரூமில் படுத்துட்டு இருக்கு. அது அப்பா கனவு மாதிரி இருக்கும். அது ஆக்சுவலாக அந்த சைக்கிக் மைண்டு தான் ரீச் பண்ணி அவங்க பேசுவாங்க இல்லையா? அதுவும் தேடப்படுகின்ற இறைவனை இறைவன் என்று அழைப்பதே சரியானதுன்னு சொன்ன எழுத உட்காந்து நம்ம எல்லாம் ஐநாறுலேருந்து எல்லாரும் அப்போ வந்திருந்தாங்க தான். கூப்பிட்டு எல்லாம் கேளுங்க, நீங்கள் எல்லாரையும் செல்ஃபோன் ஆன் பண்ண வச்சு அப்போவே சொல்லிட்டாங்க, ஐயா இந்த மாதிரி ஐயப்பன் வந்து இப்படி சொன்னார் அது வரைக்கும் எனக்கு தெரியாது. இவங்க மாத்திரை பேரை சொல்லி வர வைக்கிறாங்க. தேடப்படுகின்ற இறைவன் ஐயப்பன் இதை சொல்கிறாரு. நமக்கு போகாம்பரன்னு சொல்லி தடுக்கிறாங்க மஞ்சமாதா. என்ன அவங்கள பார்க்காமலே திரும்பிடுறேன் நான், எங்கே இருக்குதுன்னு தெரியாமல். அதனால பார்க்காமலே போயிடறான்னு அவசரமாக உடைந்து போகாத சொல்கிறேன்னு ஆடாடா இங்கே தாண்டாக்குறாங்கன்னு எங்கே இருக்குது மஞ்சமாத சன்னிதின்னு போய் தரிசனம் பண்ணிட்டு வரேன். அது வரைக்கும் சொல்லவே இல்லை. 30 வருஷம் கழிச்சு தான் நிரூபிக்கிறாங்க. அவங்களுடைய மகனான சத்தியகன் மகனாக இருந்தாங்க. கொஞ்ச நாள் எங்கேயுமே விட்டு வச்சல. ஏன் வள்ளலார் கூட சொன்னேன் இல்லையா, நான் சிதம்பரத்தில் படித்த 4 வருஷமும் சிதம்பரத்துலேருந்து ஜோதி வடலூர் ஜோதி என்ன தைப்பூசத்துக்கு பாத யாத்திரையாக நடந்து தான் போவேன். ஒன்றுன்னே மதியமாக நடந்து அங்கே போவேன். நம்ம கமல் சாமிலாம் அப்போ ரோட்புல் ஐஷன் இன்ஜினியராக இருந்தார். அவர் அந்த வடக்குத்துன்ற இதில் அவங்க அந்த அரசு இதில் ஓய்வு இதில் ஒரு ரூம் போட்டுருவார். அவங்க நண்பர் எல்லாம் அங்கே இருப்பாங்க. அப்புறம் இவங்கெல்லாம் பஸ்ஸில் எல்லாம் வந்துடுவாங்க. அப்புறம் முதல்ல போகிறேன். போயிட்டு அந்த தத்துவஞான சபையை சுற்றின்னு வரேன். டக்குன்னு வள்ளல் பெருமான் நீயான்றார். நான் எதிர்பார்க்கவே இல்லை. ரொம்ப தெரிஞ்சவங்க மாதிரி நீயா சொல்லிட்டு அப்போ தான் சொன்னேன், உன்னை குருவாயத்துக்குன்னு நான்லாம் இவ்வளோ பெரிய நிலையில் இருக்கிறேன், நீ என்ன பரிதாமல் சுற்றின்னு இருக்கிறேன். அவங்க நிலைக்கு பரிதாபம் சுற்றின்னு இருக்கிறேன். ஏன்னா ஆன்மீகத்தில் தேர்னா தான் அவங்களுக்கு வந்து உயர்வு. அப்போ கூட அது ஒரு மென்டல் கான்வர்சேஷனாக இருக்கலாம். டவுட்டில் நான் எதுவுமே யார்கிட்டையுமே சொல்ல, கமல்சாமியில் கூட அப்போ சொன்னதே இல்லை. பிறகு நாளடைவில் எல்லாம் நிறுவனமான பிறகு சம்பந்தர் பிற நிறுவனம் வரும். அப்புறம் அவர் சம்பந்தரை குருவாயை தந்திருக்கிறான்றதெல்லாம் அப்புறம் தெரிய வந்து தான் சரியாக சொல்லியிருக்கிறாரு. யாருமே என்னை விட்டு வைக்கலையே. வள்ளல் பெருமான் நீயான்னு சொல்லி தெரிஞ்சுக்கிற எல்லாம் இருக்கிற. ஏன் நம்ம 4-5 வருஷம் முன்னால் திருமுட்டை வரக சுவாமி முதல்ல போகிறேன். 4:30 மணிக்கு கதவை திறக்கிறாங்க. பார்த்த உடனே அவரே நீயா உன்னை எங்கெல்லாம் தேடிக்கொண்டிருந்தேன், நீ இங்கே இருக்கிறாயான்றாரு. குருநாதர் பிரம்மேந்திர சொன்ன முதல்ல என்ன பார்த்தோன்னு சொன்ன அதே ஸ்டேட்மெண்ட்டை எங்கள் வரகசாமி சொல்கிறாரு. இன்னை வரைக்கும் எனக்கு தெரியல ஏன் என்னை எதிர்பார்த்துருந்தாரு. நீங்க தான் இருக்கிறியா, உன்னை எங்கெல்லாம் தேடினாரு. அப்புறம் நான் இங்கே வந்துட்டு உடனே ஒரு முறை ஆகாயமா ரீதியாக வந்து 2000 ஆண்டுகளாக நான் தேடிக்கொண்டிருந்த ஒருவர் 2000 ஆண்டுகளாக யோசிச்சு என்னடா இதில் என்னதான் இருக்குது. இவங்க எல்லாமே ஏன் நம்மளை வந்து இந்த அளவுக்கு மாத்திரை பேர் சொல்கிறாங்க. ஒரு பக்கம் என்ன ஹர்ட் பண்ணிட்டா எழுந்துரு நான் என்று கேட்பேன் நானே சுனாமி வர வச்சு கேட்குறாங்க. யேசுபிரான் சமாதானப்படுத்தி எழுந்து இதற்காக வருத்தப்பட வேண்டிய அவங்க தான்றாங்க.
அது இல்லாமல் பல்லல் பெருமாள் முதல் கொண்டு யாருமே என்னை வந்து விட்டு வைக்கல. அப்போ தான் 2000 ஆண்டுகள் ஆக இல்லாத ஒரு விஷயம் இன்று நடந்து கொண்டிருக்கிறது. ஒரு மனிதனான நானே கிறிஸ்மஸ் கொண்டாடுகிறேன். அதே மனிதனே புத்த பூர்ணிமா கொண்டாடுகிறேன். அதே மனிதனே நவராத்திரி பூஜை செய்து அம்மையின் பெருமையை உங்களுக்கு உணர்த்துகிறேன். சிவராத்திரி பூஜை செய்கிற வைகுண்ட 2000 வருடங்கள்ல யாரும் இந்த சமயங்களை எல்லாரும் சமாதானம் பேசியிருப்பாங்களே தவிர அதை இறங்கி கொண்டாடி அவளுடைய பிரதிநிதியாகவே இருக்கிறது எனக்கு தெரிஞ்சு. இதை செய்யற ஒருத்தன் வருவான்ட்டு தான் எதிர்பார்த்து இருந்திருக்கிறாங்க. என்னுடைய அதிர்ஷ்டம், நான் அந்த இடத்துல இருந்து அவர்களுக்கு சந்தோஷத்தை தருகிறேன். நீங்கள் இதிலிருந்து நீங்கள் கற்றுக்கொள்ளுவீர்கள். தானாகவே நான் உபதேசம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. மத பேதம் என்பது உங்களிடம் வந்து ஒழிந்துவிடும். யாரையும் மத சமயத்தை வைத்து இந்த சமயக்காரனை வெறுத்துட்டு அவன் அந்த சமயக்காரனை வெறுத்துட்டு செய்ய மாட்டீங்க. அதே போல் ஜாதி பேதம் என்பதும் விரைவில் ஒழிந்துவிடும். இயேசுவினுடைய பிறந்த நாளான இன்று இயேசுவினுடைய ஆசீர்வாதம் உங்கள் அனைவருக்கும் கிடைக்கும்.